ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. சுவாமி தேசிகனுடையதான மெய்விரத மான்மியத்திலே கடைசி பாசுரமான 29வது பாசுரத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி தேசிகன் இந்த பிரபந்தத்தினுடைய கடைசி 3 பாசுரங்களிலே தான் இந்த பிரபந்தத்தை ஏன் அருளி செய்தார், யார் விஷயமாக அருளி செய்தார், யாருடைய அனுகிரகத்தினாலே அருளி செய்தார் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய பெருமையையும் தான் இத்தனை பெருமை பெற்றதுக்கு காரணம் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் தான் காரணம் அப்படின்றதையும் தெரிவிக்கிறார். இதில இந்த பிரபந்தம் தேவப்பெருமாளுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணி தேவப்பெருமாளுடைய திருவடிகளை கீர்த்தனம் பண்ணி அருளி செய்யப்பட்ட பிரபந்தம் அப்படின்னு சொல்றார். தீராரும் தூப்புள் திருவேங்கடமுடையான் தாரார் அருளாளர் தாழ் நயந்து தீராக மெய்விரத்த நன்னிலத்து மேன்மை இது மொழிந்தான் கையில் கனி போல கண்டு அப்படின்றது இந்த பிரபந்தத்தினுடைய கடைசி பாசுரம். சீர் ஆறும் தூப்புள் திருவேங்கடமுடையான். இந்த சீராறும் அப்படின்ற பதத்தை தூப்புள் அப்படின்ற வார்த்தைக்கும் அன்வைக்கலாம், திருவேங்கடமுடையான் அப்படின்ற வார்த்தைக்கும் அன்வைக்கலாம். சீர் ஆறும் சகல கல்யாண குணங்களும் நிரம்பிய, எல்லா பெருமைகளும் நிறைந்த, எல்லா மேன்மைகளும் நிறைந்த, சொல்ல முடியாத பல சிறப்புகள் வாய்ந்த அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போலாம். பொதுவா சீர் அப்படின்னா புகழ், பெருமை, மேன்மை, கீர்த்தி அப்படின்னு எல்லாம் அர்த்தம். ஆறும் அப்படின்னா நிறைய இருக்கக்கூடிய, ஆழ்ந்து இருக்கக்கூடிய, நிரம்பி இருக்கக்கூடிய, நிறைந்து இருக்கக்கூடிய அப்படின்னு எல்லாம் அர்த்தம். இப்படி பல கல்யாண குணங்களும் சிறப்புகளும் பெருமைகளும் சுவாமி தேசிகனுக்கும் உண்டு. சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணினதான தூப்புளுக்கும் உண்டு. தூப்புளையே தூப்புல் அப்படின்றது சுவாமியினுடைய அவதார ஸ்தலத்தினுடைய பெயர் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் சுவாமியினுடைய குலம் தூப்புல் குலம் அப்படின்னு சொல்றா. ரெண்டுத்துலயும் ஒன்றும் தப்பில்லை. தூப்புல் அப்படின்னா தூய புல் அப்படின்னு விஸ்வாமித்திரம்னு சொல்லக்கூடிய பரம பவித்திரமான எல்லா வைதிக கைங்கரியங்களிலும் காரியங்களிலும் பயன்படக்கூடியதான தர்பைக்கு பெயர். அதே மாதிரி சுவாமி தேசிகன் இல்லாத வைதிக சமாச்சாரங்கள் இல்லை. ஒரு ஸ்தோத்திரமோ, ஒரு பிரபந்தமோ, ஒரு கிரந்தமோ, ஒரு காலக்ஷேபமோ, இல்ல தேசிகன் அடியார்கள் ஆத்துல ஒரு விசேஷமோ ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம். அதனால சுவாமி தேசிகன் இல்லாத எந்த வைதிக காரியமும் இல்லை. அதனாலே கிட்டத்தட்ட தூய்மையான தர்பைக்கு சமானமானவர் சுவாமி தேசிகன் மற்றும் அவருடைய குலத்திலே அவதரித்த பெரியோர்கள் அப்படின்ற காரணத்தினாலே அவர் அவதாரம் பண்ணின குலத்திற்கு, குடிக்கு தூப்புல் குலம், தூப்புல் குடி அப்படின்ற பெயர் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றதும் உண்டு. எப்படியானா ராமானுஜ நூற்றந்தாதி பாடின அமுதனாருடைய குடி மூங்கில் குடி, முன்னை வினையகல மூங்கில் குடி அமுதன் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தூப்புல் குடியை, தூப்புல் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது உண்டு. சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணின அக்ரஹாரம், அந்த இடத்துக்கே தூப்புல் அப்படின்னு பெயர் உண்டுன்னு சொல்றதும் உண்டு. எப்படியோ சுவாமி அவதாரம் பண்ணின அந்த அக்ரஹாரத்தில் இருந்த பெரியவர்களும் சரி, சுவாமியனுடைய தாத்தாவாகட்டும், சுவாமியனுடைய திரு தகப்பனாராகட்டும், எல்லாம் பெரிய பரமைகாந்திகள், பெரிய வைதிகால், மகா பண்டிதா. சுவாமியனுடைய தாத்தா பிதாமகனுக்கு புண்டரீகாட்ச யஜ்வா அப்படின்னு பெயர். யஜ்வா அப்படின்னா யாகம் பண்ணினவர் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமா வேதத்திலே சொல்லப்பட்டதான வசந்த யாகத்தை பண்ணி அதனாலே பெருமை பெற்றவராக எழுந்தருளியிருந்தார் சுவாமியனுடைய பிதாமகனான புண்டரீகாட்ச சோமயாஜிகள் அல்லது புண்டரீகாட்ச யஜ்வான்னு சொல்லக்கூடிய சுவாமி. சுவாமியனுடைய திருத்தகப்பனாரும் அனந்தசூரி அப்படின்னு வேதத்திலே பெரிய வல்லுநராக, ஒரு பெரிய பரமைகாந்தி சிரேஷ்டராக எழுந்தருளியிருந்தார். சுவாமி தேசிகனுடைய பெருமையை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. பொதுவா பிராமணா தொடர்ந்து 3 தலைமுறைக்கு அக்னிஹோத்திரம் விட்டு போயிடுத்து அப்படின்னா பிராமணியம் போயிடுறது. அப்படி இல்லைன்னா யாகம் பண்ணி அவ சோமபானம் பண்ணல, அதாவது யாகத்துல சோமயாகத்துல சோமரசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வஸ்துவை ஹவிசா சமர்ப்பிக்கிறது உண்டு.
அந்த சேஷத்தை பிரசாதமா யாகம் பண்ணக்கூடிய எஜமானன் சாப்பிடணும். அப்படி சோமயாகம் பண்ணி சோமபானம் பண்ணாத பிராமணன் தொடர்ந்து ஒரு 3 தலைமுறைக்கு அது விட்டு போயிடுச்சுன்னா அவளுடைய பிராமணியம் போயிடுறது அப்படின்னு எல்லாம் நிறைய தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே பொதுவா வேடிக்கையா சொல்றது உண்டு. சுவாமி தேசிகனுடைய பெருமையை, சுவாமி தேசிகனுடைய மேன்மையை சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், சுவாமி தேசிகனை ஏதானும் சொல்லி குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவா, ஏதானும் ஒண்ணு சொல்லணும், குறை இருக்கோ இல்லையோ கண்டுபிடிச்சு நூத்து பார்த்து ஒரு குறைன்னு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா சுவாமி அக்னிஹோத்திரம் பண்ணல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனா அக்னிஹோத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த காலத்துலதான் பெரிய குதிரை கொம்பா இருக்கு. அக்னிஹோத்திரம் பண்றவாளையே நாம பெருசா நினைக்கிறோம் இந்த காலத்துல. ஏன்னா இப்ப எல்லாரும் விட்டு போயிடுது, அக்னிஹோத்திரம் பண்றது இல்லை இப்போ. ஆனா சுவாமியினுடைய காலத்துல எல்லாம் சர்வசாதாரணமா, சுவாமி காலம்ன்றதே இல்லை, இப்போ ஒரு 250-300 வருஷம் வரைக்கும் கூட எல்லோரும் தவறாமல் ஒரு ஆத்துலயும் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தவாதான். அந்த மாதிரி காலங்கள் மேல போக போக களி முத்த ஒரு அனுஷ்டானங்களா நின்றுட்டு வரதே ஒழிய சுவாமி காலத்துல அக்னிஹோத்திரம் இல்ல, சுவாமி அக்னிஹோத்திரம் பண்ணலன்னு எல்லாம் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா இப்ப எங்கேயாவது சுவாமியினுடைய பெருமைகள்லாம் சொல்லப்பட்ட இடத்துல சுவாமி இந்தந்த பிரபந்தங்கள்லாம் எழுதினார், இந்தந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடினார், இந்தந்த கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்தார், கணர வெட்டினார், விக்கிரகம் பண்ணார் அப்படின்னு சரித்திரங்கள்லாம் வாசிக்கிறோம். அதனால அதெல்லாம் சுவாமி பண்ணார் அப்படின்னு பிரமிக்கிறோம். அதை மட்டும் தான் சுவாமி பண்ணாருன்னு பிரமிக்கிறோம். அப்ப சரித்திரத்துல சொல்லப்படாத விஷயங்கள்லாம் சுவாமி பண்ணவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எங்கேயாவது சரித்திரத்துல சுவாமி சந்தியாவந்தனம் பண்ணார், நெத்திக்கிட்டுண்டார், ஜபம் பண்ணார் அப்படின்னு இருக்கோ. ஏன் அதெல்லாம் எழுதல அப்படின்னா அதெல்லாம் தினமும் பண்றதுதான், நித்தியம் பண்ணக்கூடிய காரியங்கள் தான். சுவாமி சாப்பிட்டார், சுவாமி தூங்கினார் எங்கேயான சரித்திரத்துல எழுதியிருக்கோ, இதெல்லாம் நித்தியம் பண்ணக்கூடிய காரியங்கள். அந்த மாதிரி அக்னிஹோத்திரம் முதலானதும் அந்த காலத்துல நித்தியம் சுவாமி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதை எழுதுறதுக்கு என்ன பிரசக்தி, தினமும் பண்ற காரியம் தானே. இப்போ நான் திருப்பதிக்கு போனேன், நான் ஸ்ரீரங்கம் போனேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். நான் ஆத்திலேயே தான் இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்க முடியுமோ? அந்த மாதிரி நித்தியம் பண்ணக்கூடிய காரியமானபடினாலே அதை ஒசத்தி தனியா குறிப்பிட்டு சொல்லலையே ஒழிய சுவாமி அதை பண்ணவே இல்லைன்றது அர்த்தம் கிடையாது ஒண்ணு. அப்படி சுவாமி பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட அக்னிஹோத்திரம் பண்ணாத தோஷம் 4ஆம் தலைமுறையில இருந்து தான் வருது. ஒரு சுவாமி தொடர்ந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர்ல இருந்து 3வது தலைமுறை பையன் வரைக்கும், அப்பா பண்றாரு அப்படின்னா புள்ள பேரன் வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணலன்ற தோஷம் சம்பவிக்காது. யாகம் பண்ற சுவாமியில இருந்து 3வது தலைமுறை வரைக்கும் யாகம் பண்ணி சோமபானம் பண்ண பலன் இருக்கு. யாகம் பண்ணி சோமபானம் பண்ணவருடைய திருமேனி சம்பந்தத்தினாலே அந்த சோம ரசத்தினுடையதான மேன்மை அவருடைய பையனுடைய உடம்புலையும் வியாபிக்கிறது. அவர் வயத்துல பிறக்கிற பையனுக்கும் அந்த ரசமானது வியாபிக்கிறது. அதனால தொடர்ந்து 3 தலைமுறைக்கு யாகம் பண்ணாத தோஷமும் அக்னிஹோத்திரம் பண்ணாத தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா சுவாமியினுடைய பிதாமகன் புண்டரீகாட்ச சுவாமியாதி சுவாமிகள் யாகம் பண்ணினவர். அக்னிஹோத்திரம் பண்றவா அவளாலதான் யாகம் பண்ண முடியும். அக்னிஹோத்திரமே பண்ணாம திடீர்னு ஒரு நாள் யாகம் பண்றேன்னு எல்லாம் ஆரம்பிக்க முடியாது. அவர் யஜ்வாவான் அப்படின்னாலே நித்யாக்னிஹோத்திரம் பண்ணி தான் யாகம் பண்றாரு அப்படின்றதுனால அக்னிஹோத்திர தோஷமோ யாக தோஷமோ கூட சுவாமியின் பேர்ல சொல்ல முடியாது அப்படின்னு பெரியவா வேடிக்கையா சொல்றது உண்டு. அதுக்கு காரணம் சுவாமி தேசிகனுடைய பிதாமகன் முதல் தலைமுறை, திருத்தகப்பனார் அனந்த சூரிகள் 2வது தலைமுறை, சுவாமி தேசிகன் 3வது தலைமுறை. அதனால 3 தலைமுறை வரைக்கும் அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சமர்த்தனம் பண்ணலாம். அப்படி எத்தனையோ பெருமைகள் வாய்ந்த மகான்கள் எழுந்தருள் இருந்த இடம் அந்த தூப்புல் குளம் என்பதோ அந்த இடம் என்பதோ எப்படி வச்சிருந்தாலும் சரி, அவ தூப்புல் குளத்திலே உதத்தவர்களானாக இருந்தாலும் தூப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே இருந்தாதானே. அதனால அந்த குளமோ ஸ்தலமோ எப்படி வச்சிருந்தாலும் அங்க இருந்த பெரியவா தூப்புல்காரெல்லாம் பெரிய மகான்களா இருந்திருக்கா. இந்த அனந்த சூரின்னு சொல்லக்கூடிய சுவாமி எவ்வளவு பாக்கியம் பண்ணினரவா இருந்தாரானா, திருவேங்கடமுடையானே அவரை மலைக்கு வாங்கோ அப்படின்னு சொப்னத்துல நியமிச்சு காஞ்சிபுரத்துல இருந்து அவரும் தேவிகளும் திருமலைக்கு போய் பெருமாளை சேவிச்சு மலையில ராத்திரி சயனிச்சென்றிருந்த போது அவருடைய கனவிலும் அவருடைய தேவியான தோத்தாரம்பாவினுடைய கனவிலும் திருமலை ஜீயருடைய கனவிலும் இப்படியா 3 பேருடைய கனவிலும் ஒரே மாதிரி சொப்னம் திருவேங்கடமுடையானுடைய கண்டைய வாங்கி சுவாமி தேசிகனுடைய தாயாரான தோத்தாரம்பா முழுங்கினா அந்த கண்டை அவளுடைய கர்ப்பத்துக்கு போய் சேர்ந்தது. ஆகையினாலே திருமலையிலே கண்டை சேவிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தால போய் பார்த்த போது மலையில கண்டைய காணும். அதனாலதான் இன்னைக்கும் திருமலையில கைமணி சேவிக்கிறது இல்ல.
நிலமணின்னு சொல்லக்கூடிய பெரிய மணியை தான் சேவிக்கிறது வழக்கம் பெருமாளுக்கு. கைமணி கிடையாது, மற்ற ஊர்ல எல்லாம் அடிக்கிறது போல கைமணி கிடையாது கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு. அப்படி எங்கேயோ காஞ்சிபுரத்துல இருந்த ஒரு சுவாமியை தேர்ந்தெடுத்து இவர் வயசுலதான் நாம் பிறக்கணும்னா திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் தானே சுவாமி தேசிகன்னு கொண்டாடுறோம். அப்படி திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகன்னு சொல்லக்கூடிய வசந்த ஒரு ஒப்பில்லாத ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுவதற்கு ஒரு தாயாரை ஒரு தகப்பனாரை தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் எங்கேயோ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடியவாளை வர வச்சு சொப்னம் சாதிச்சு அவளுடைய கர்ப்பத்திலே பிரவேசிக்கிறான். அப்படின்னா அந்த தாயும் அந்த தகப்பனும் எத்தனை புண்ணியம் பண்ணினவாளா இருக்கணும், எத்தனை பெருமை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினாலே திருவேங்கடமுடையானுடையதான பூர்ணமான அனுகிரகத்திற்கு பூரணமான பாத்திரமானவர் சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனாரான அனந்த சூரிகளும் சரி, அவருடைய தேவிமாரான தோத்தாரம்பாவும் சரி. இப்படி எத்தனையோ மகான்கள் அனுஷ்டானத்தினாலும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலும் அவளுடையதான ஞானத்தினாலும் ஆத்ம குணங்களினாலும் அவ பெருமாளுக்கு பண்ணின கைங்கரியங்களினாலும் இப்படி எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணின பெருமை உடையது தூப்புல் குளம் அல்லது தூப்புல் ஸ்தலம். அதனால சீராரும் தூப்புல் அப்படின்னு இந்த சீராரும் அப்படின்ற பதத்தை தூப்புளுக்கு அன்வைச்சாலும் 100% பொருந்தருது. இல்ல சீராருன்ற பதத்தை திருவேங்கடமுடையான் அப்படின்ற சப்தம் சுவாமி தேசிகனுடைய திருநாமத்துக்கு அன்வைத்தாலும் அது எத்தனை தூரம் பொருந்தருது அப்படின்னு அடியேன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 100% என்ன 1000% அதுக்கு மேல கூட பொருந்திட்டு போகும் சுவாமிக்கு. சுவாமிக்கு இல்லாத பெருமை என்ன உண்டு? ஆழ்வாருக்கு சமானமாக திவ்ய பிரபந்தம் போல தேசிக பிரபந்தம் பாடியிருக்கிறார். கூரத்தாழ்வான், ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்களுக்கு சமானமாக ஆச்சரியமா சம்ஸ்கிருதத்திலே ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கிறார். ஸ்ரீபாஷ்யகாரரை போலே வேதாந்த கிரந்தங்கள் பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டிய சாஸ்திர கிரந்தங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் பண்ணியிருக்கிறார். ஆச்சாரியனுக்குரிய தகுதின்னு சொல்றச்ச ஸ்வயம் ஆச்சாரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்றது. ஆச்சாரியன் ஊருக்கு மத்தவாளுக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணிட்டு அந்த உபதேசங்களை எல்லாம் இவர் கடைபிடிக்காமல் போனால் அவர் ஆச்சாரியர் அல்ல, அது ஆச்சாரியனுக்கு அழகல்ல. மத்தவாள நீ இதை பண்ணு அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் சிக்ஷிக்கிறார் அப்படின்னா முதல்ல அந்த அனுஷ்டானத்தை அந்த ஆச்சாரியன் கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். ஸ்வயம் ஆச்சாரத்தே யஸ்மாத்தே அப்படிப்பட்டவர், தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தே மத்தவாளுக்கு ஆச்சாரத்தை இப்படி பண்ணு இப்படி இரு அப்படின்னு சிக்ஷிக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார் அப்படின்னு சொல்றது. இன்னொரு பிரமாணம் அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேஷாம் ச போதனம் அர்ச்சாவதார சேவாச்ச தேஷாம் ஏதத் மகத் பலம் அப்படின்னு ஆச்சாரியர்களுக்கு எது பலம் அப்படின்னு சொல்றது. ஆச்சாரியாளுக்கு எது பலம்? சண்டை போடுறவாளுக்கு சரீர பலம் வேணும், வித்வான்களுக்கு ஞானம்னு சொல்லக்கூடிய அறிவு பலம் மதி பலம் வேணும். அந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு எது பலம் அப்படின்னா அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம். அத்தியாத்ம அப்படின்னா வேதாந்த அப்படின்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திரத்தை உலகிலே பரப்பக்கூடியதான கிரந்தங்களை ஆச்சாரியர்கள் பண்ண வேணும். சுவாமி வேதாந்தம் அப்படின்னா உபனிஷத்து தானே. உபனிஷத்துன்னு சொல்லக்கூடியது அபௌருஷேயமாச்சே, வேதத்தினுடைய அங்கம் தானே அது. அது யாராலும் செய்யப்படாமல் சத்தியமாக எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து தானே. அதுல என்ன கிரந்த நிர்மாணம் பண்றது அப்படின்னா அந்த உபனிஷத்துக்கு வியாக்கியானங்கள் எழுதுறது, அந்த உபனிஷத்துக்களிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டதான பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் எழுதுறது. அதே வேதாந்தத்தை தமிழ் பாஷையிலே ஆழ்வார்கள் பிரபந்தங்களா பாடின போது திருவாய்மொழியை திரமிடோபனிஷத்துன்னு சொல்றோம். தமிழ் மொழியிலே இருக்கக்கூடியதான உபனிஷத்துன்னு சொல்றோம். அதுவும் உபனிஷத்தை அப்படியே தமிழ் படுத்தினதுதான். அதுக்கு வியாக்கியானம் பண்றது. பகவத்கீதைக்கு கீதோபனிஷத்துன்னு பேரு, அதுவும் வேதாந்த சாஸ்திரம் தான். அதுக்கு வியாக்கியானம் பண்றது. உபனிஷத் விஷயங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே நேரடியா கிரகிக்கிறதுக்கு சக்தி இல்லாத, அப்படி காலத்துக்கு காலம் மாறிண்டே போறச்ச மனுஷாளுக்கு ஞானமானதும் ஞானத்தினுடைய ஆழமும் கிரகிக்கக்கூடிய சக்தியும் ஜீர்ணித்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் என்ன வாசிச்சோமோ அதுல இருந்து எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் இருக்கிற விஷயத்த முரண் இல்லாமல் டைரக்டா இருக்கிறபடியே கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் வருஷங்கள் போக போக காலங்கள் போக போக குறைஞ்சுட்டே வரும். ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த காலத்துல ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார். ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியதே பிரம்மசூத்திரத்துக்கான வியாக்கியானம் தான். பிரம்மசூத்திரம் சூத்திரமா இருக்கு, டைலாக்ஸா ஸ்டேட்மெண்ட்ஸா சென்டென்ஸா இருக்கு, அது புரியல சுவாமி அப்படின்னா ஸ்ரீபாஷ்யக்காரர் அதுக்கு வியாக்கியானம் பண்ணார். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை?
அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம், அதுக்கு ஒரு வியாக்கியானம், அதுக்கு ஒரு தமிழ் வியாக்கியானம், அதை ஆச்சாரியால் இன்னைக்கு இருக்கிற பாஷையில சொன்னாதான் நமக்கெல்லாம் புரியுறது. அப்போ குறை யாரிடத்துல? காலம் போக 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 ஞான சக்தியாதிகள் குறைந்து வரக்கூடியது நம்முடைய குறைதானே தவிர அந்த கிரந்தத்தினுடைய குறை அல்ல. ஆகையினால அன்னைக்கு கீதா பாஷ்யம்னு பகவத்கீதா ஸ்லோகங்களை சொல்லி கீதா பாஷ்ய வரிகளை பங்கிகளை பாஷ்யக்காரர் சொல்லியிருந்தாரானாலே நேரா புரிஞ்சு கொள்ளக்கூடியவா நிறைய பேர் இருந்த அந்த காலத்துல. அந்த கால நடைக்கு ஏற்ப கீதா பாஷ்யத்தை அருளி செய்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நமக்கு அதெல்லாம் புரியல. அதனால இப்ப இருக்கக்கூடிய மகான்களான ஆச்சாரியர்கள் நமக்கு புரியும்படியா அதை தமிழ்ல நாம ஆத்துல பேசுற மாதிரியான பாஷையில எடுத்து சொன்னாலானா நமக்கு புரியுறது. அந்த மாதிரி எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் அன்னைக்கு பாஷ்யக்காரர் தான் கடைசி ஆச்சாரியன், சுவாமி தேசிகன் தான் கடைசி ஆச்சாரியன், அதுக்கப்புறம் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமோ? லோகம் இருந்துருக்கிற வரைக்கும், சம்சாரத்திலே தவிக்கக்கூடிய சேத்தனன் இருந்துருக்கிற வரைக்கும் அவனை கை தூக்கி விடக்கூடிய ஆச்சாரியர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆகையினாலே அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அந்தந்த காலத்திலே பிறக்கக்கூடிய சிஷ்யாளுடைய புத்தி எந்த அளவுக்கு கிரகிக்கிறதோ அதுக்கு ஏற்றபடி அன்னைக்கு பரிணாமத்துக்கு தகுந்தபடி வேதாந்த கிரந்தங்களை எப்படி கொண்டு போய் சேர்த்தா அவளுக்கெல்லாம் மனசுல பதியுமோ, அவளுக்கெல்லாம் புத்தியில ஏறுமோ, அந்த மாதிரியான கிரந்தங்கள் பண்ணக்கூடிய காரியம் ஆச்சாரியால் பண்ண வேண்டியது. அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம், வேதாந்த சாஸ்திரத்தை பரப்புவதற்காக புஸ்தகங்கள் எழுதுறது, இது முதல் காரியம் அவளுடையது. அப்படி சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்? என்ன பண்ணலன்னு கேட்டா நல்லா இருக்கும். ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியது வியாச பகவான், வியாச மகரிஷி வேதங்களை வகுத்தார். வேதங்களுடைய சாரமான சூத்திரங்களை எல்லாம் தொகுத்து பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு 545 சூத்திரங்களை தொகுத்தார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு நம்முடைய சித்தாந்தப்படி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணினர். அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமாகவும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் தத்துவ டீகை அருளி செய்தார் சுவாமி தேசிகன். அந்த ஸ்ரீபாஷ்யத்திலே இருக்கக்கூடிய அதிகரணங்களுக்கெல்லாம் சாரமாக அதிகரண சாராவரளி அருளி செய்தார். இப்படி தன்னுடைய மெய்விரத மான்மியத்திலே ஒரே ஒரு பாசுரத்தாலே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமான அர்த்தங்களை எல்லாம் கூட 16 பாதத்துக்கு 16 வரி என்பதாக நிரூபித்திருக்கிறார் சுவாமி. இப்படி வேதாந்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்துக்கு பண்ணின காரியங்கள். இன்னும் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமா நம்முடைய ஸ்ரீபாஷ்யம், நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமான கிரந்தங்களை எழுதி ஜனங்களுக்கு இன்னும் புரிய வைக்கணும், பதிய வைக்கணும்ன்றதுக்காக விசிஷ்டாத்வைத பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு, ஸ்ரீபாஷ்யம் புரியலன்னா பரவாயில்ல, அதை விட இன்னும் ஒரு படி இறங்கி வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னுட்டு தத்துவமுக்தா கலாபம்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான கிரந்தங்களை அருளி செய்தார். அதுக்கு வியாக்கியானமா சுவாமியே சர்வார்த்த சித்தின்னு சொல்லக்கூடியதான ஒரு வியாக்கியானத்தையும் அருளி செய்தார். அதுபோல நியாய பரிசுத்தி, நியாய சித்தாஞ்சனம், இதெல்லாம் வேதாந்தத்துக்கு அனுகுணமா சுவாமி பண்ணின கிரந்தங்கள். இது தவிர எம்பெருமான் கண்ணன் அருளி செய்த பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம், சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யம், இதெல்லாம் பண்ணினது போல சுவாமி தேசிகனும் கீதார்த்தக சங்கிரக ரக்ஷை அப்படின்னு ஒண்ணு பண்ணினார். கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானமாக தாத்பரிய சந்திரிகை பண்ணினார். தமிழிலே கீதார்த்த சங்கிரக பாட்டுன்னு பண்ணினார். நாமெல்லாம் உபய வேதாந்திகள், சம்ஸ்கிருத வேதாந்தம் தமிழ் வேதாந்தம் ரெண்டும் நம்முடைய கண்ணு. அப்படி தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு ஹிருதயமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி, திரமிடோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி. சம்ஸ்கிருத உபனிஷத்துக்கு வியாக்கியானமா ஈசாவாசிய உபனிஷத் பாஷ்யம், தத்துவ டீகை, இதெல்லாம் பண்ணின சுவாமி தேசிகன். அப்படியே தமிழ் உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணணும்ன்ற திருவுள்ளத்திலே திரமிடோபனிஷத்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக நிகம பரிமளம் அப்படின்னு ஒரு பெரிய கிரந்தம் அருளி செய்தார். நம்மளுடைய தௌர்பாகியம் அந்த கிரந்தம் இன்னைக்கு கிடைக்கல. சரி, அது பரவாயில்ல. என்ன இருக்கு அப்படின்னா திரமிடோபனிஷத் சாரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தமும், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவலி அப்படின்னு இன்னொரு ஸ்தோத்திர கிரந்தமும், இந்த 2 கிரந்தங்களும் திருவாய்மொழிக்கு வியாக்கியானமா, அதாவது திரமிடோபனிஷத்து தமிழ் மொழியிலே வழங்கப்படக்கூடிய உபனிஷத்துக்கு வியாக்கியானமா சுவாமி பண்ணது இன்னும் இருக்கு. சரி சுவாமி, பிராமணா அல்லது சாஸ்திரம் சொல்றபடி திரைவர்ணிகான்னு சொல்லக்கூடிய பிராமணா, கஷத்திரிய, வைசியா இவாளுக்கு வேத வேதாந்தங்களை கிரகிக்கிறதுக்கு ஒரு சக்தி உண்டு. மத்த வர்ணத்தை சேர்ந்தவா ஸ்திரீகள் இவாளுக்கெல்லாம் இல்ல. ஆனா அவளும் வேதாந்தத்தினுடைய சாரத்தை கிரகித்து கொண்டு அவளும் உஜீவிக்கணுமே. அவளுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னா
ஓதாது ஓதும் வேதாந்த வாரியன்னு சொல்றது மாதிரி வேதத்தை, உபனிஷத் வாக்கியங்களை நேரடியாக அப்படியே சொல்லாமல் மறைமுகமா இளமரக்காயா சொல்லி அதனுடைய தாத்பரியங்கள் பிரதானமா அதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்களை எல்லாம் ஆச்சரியமான ஸ்தோத்திரங்களாகவும் பிரபந்தங்களாகவும் அருளி செய்திருக்கிறார். இந்த தேசிக பிரபந்தம் ஒன்னே போரும், தேசிக ஸ்தோத்திரம் ஒன்னே போரும் வேதாந்தம் முழுக்க நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்படி ஆச்சரியமாக அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் பண்ணினார் சுவாமி தேசிகன். இது வேதாந்த சாஸ்திரத்தை உலகில் பரப்பக்கூடியதான காரியம். அதனாலதான் பெரிய பெருமாளே அவருக்கு வேதாந்தாச்சாரியன்னு திருநாமம் சாத்தினார், விருதம் கொடுத்தார். இது அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம். வேதாந்த சாஸ்திரத்தை பரப்புவதற்கும் அதை ஜனங்கள் புரிந்து கொண்டு பயனடைவதற்கும் ஆச்சாரியன் பண்ண வேண்டியதான புஸ்தகம் எழுதுறதுன்னு சொல்லக்கூடிய காரியம். அநேகேஷாம் ச போதனம். எழுதி எழுதி வச்சுட்டா போறாது, அதை எத்தனை பேருக்கு போதிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு போதிக்கணும். ஏன்னா சுவாமி பெரிய ஞானி, அவருடைய ஞானத்திலே வரக்கூடிய விஷயங்கள்லாம் வசந்த விஷயங்களா இருக்கும், அவருடைய வாயில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வசந்த விஷயங்களா இருக்கும், அவருடைய எழுத்துல வரக்கூடியதெல்லாம் வசந்தங்களா இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்மளை போல இருக்கிற வாழ்க்கெல்லாம் புரிஞ்சிடுமோ? அதனால முதல்ல ஒரு கிரந்த நிர்மாணம் பண்ணினா அப்ப அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான சிஷ்யாளுக்கு அதை உபதேசம் பண்றதுன்றது வழக்கம். இப்ப ராமானுஜர் கூட ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்த போது கூரத்தாழ்வான், நடாதோர் ஆழ்வான், கிடாம்பியாச்சான், முதலையாண்டான், இந்த மாதிரி யாரெல்லாம் பிரதான சிஷ்யா இருந்தாலோ திருக்குறுகை பிரான் பிள்ளான் இவாளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணினர். அவா மூலமா தான் பரம்பரை இன்னைக்கும் வந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். அந்த மாதிரி சுவாமி தேசிகனானவர் தான் அருளி செய்த கிரந்தங்களை தன்னுடைய பிரதான சிஷ்யர்களான பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி என்ன, பிரபாகர ஜீயர் என்ன, வெண்ணை கூத்த ஜீயர் என்ன, சுவாமியனுடைய திருக்குமாரரான நயனாராச்சாரியர் என்ன, தீர்த்த பிள்ளை என்ன, ஸ்ருத பிரகாசிகாச்சாரியாருடைய குமாரர்கள் என்ன, இந்த மாதிரி பிரதான சிஷ்யர்கள் யாரெல்லாம் சுவாமியை ஆசிரியிச்சு காலக்ஷேபம் பண்ணினாலோ அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் கூட போதனம் பண்ணினர், பிரச்சாரம் பண்ணினர், பிரவச்சனம் பண்ணினர். அவருடைய ஞானத்துக்கு அவர் வேதத்துக்கு சமானமான ஒரு விஷயத்தை கூட எழுதி வைக்க முடியும். ஆனா நமக்கு புரியணுமே. அதனால சுவாமி இந்த மாதிரி இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கவங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சிஷ்யா சந்தேகம் இல்லாம கேட்டு அவரிடத்துல அவர் இருக்கிறச்சையே தெரிஞ்சுட்டாதான் நாள மறுநாள் பரம்பரையா அதை காலக்ஷேபம் சொல்றச்ச அவளுக்கு சந்தேகம் வராம இருக்கும். சுவாமி புஸ்தகத்தை எழுதி வச்சுட்டார், சுவாமி காலத்துக்கு அப்புறம் தான் அந்த புஸ்தகம் தெரியறது, அதுல ஏதான சந்தேகம்னா யாரை போய் கேட்க முடியும்? அருளி செய்த மகா ஞானியான சுவாமி தானே கேட்க முடியும். அதனால ஆச்சாரியாலானவா புஸ்தகம் எழுதினா போராது, அதை பிரவச்சனம் பண்ணணும். அநேகேஷாம்ச போதனம், எத்தனை பேருக்கு காலக்ஷேபம் சொல்ல முடியுமோ சொல்லி பரப்புங்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கணக்கே இல்லாமல் நிறைய பேருக்கு சுவாமி சாஸ்திர சம்பிரதாயங்களை காலக்ஷேபங்களை எல்லாம் பிரவச்சனம் பண்ணினார், போதித்தார் சுவாமி. அநேகேஷாம்ச போதனம் அதுவும் பண்ணியாயிடுத்து. அர்ச்சாவதார சேவாச்ச, எம்பெருமான் பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சைன்னு பல நிலைகள்ல இருந்தாலும் நாம பல முறை பல இடங்கள்ல அனுபவிச்சது போல அர்ச்சாவதாரம் தான் எல்லாத்துலயும் சுலபமானது, எல்லோருக்கும் உகந்தது, ரொம்ப வசதியானது. பிரதானமா நமக்கெல்லாம் அர்ச்சாவதாரம் தான் கதி, போக்குவிடு. அதனால இன்னைக்கும் நாம எல்லாம் அர்ச்சாவதாரமான எம்பெருமானுடைய திருவடிகள்ல தான் சரணாகதி பண்றோம். எந்த சம்பிரதாயமானா இருக்கட்டும், அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அல்லது ஆச்சாரியனுடைய திருவாராதனமான சாலகிராம பெருமாள் இடத்துலதான் நம்ம எல்லாம் சரணாகதி பண்ணிக்கிறோம். நம்முடைய அனுபவத்திற்கு அப்படியே திருமழிசை பிரானாட்டமா மனசுல இருக்கக்கூடிய அந்தர்யாமிய தியானம் பண்ணி அனுபவிங்கோ அப்படின்னா நம்மளால முடியாது. வைகுண்டம் போய் பெருமாளை சேவிக்க முடியாது, திருப்பார்கடல் கரைக்கு போய் தேவர்களாட்டம் பெருமாளை சேவிக்க முடியாது, எங்கேயோ இருக்கிற ராமன கண்ணனை எல்லாம் அழிச்சுட்டு வர முடியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே கதி அர்ச்சாமூர்த்தி தான். ஆகையினாலே அந்தந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் கடை தேற்றக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியவன் அர்ச்சாவதார எம்பெருமான். அதனால அந்த எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய சேவை முக்கியம். அர்ச்சாவதார சேவா அப்படின்னா அர்ச்சாவதாரத்திற்கு பண்ணக்கூடியதான கைங்கரியம். என்ன கைங்கரியம் பண்ணலாம்? நன்னா முறையா வேதத்தை கத்துண்டு எம்பெருமான் சன்னதியில எம்பெருமானுடைய திருமஞ்சனங்களின் போது, எம்பெருமானுடைய திருவாராதனத்தின் போது, எம்பெருமானுடைய புறப்பாடு வீதி உற்சவங்களின் போது வேத பாராயணம், உபனிஷத் பாராயணம், மந்திர புஷ்பம் சொல்றது, இதெல்லாம் பண்ணலாம். தான் பண்றது இல்லாம நிறைய பிராமணால கூட்டு அவளுக்கெல்லாம் வேத பாராயணம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறது, வேத அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது. அவளுக்கெல்லாம் வேத அத்தியாபனம் பண்ணி வச்சு நிறைய பேரை வேதாத்தியனம் பண்ணினவாளா மாத்தி இவர் ஒருத்தர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது இல்லாம இவருடைய சிஷ்யான வேத பாராயண அதிகாரிகள் நிறைய பேர் பெருமாளுக்கு வேதம் சொல்லும்படியா பரப்புறது. இது ஒரு அர்ச்சாவதார சேவை. ஆழ்வார்களுடையதான 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய அருளி செயலை இவர் ஆச்சாரியனிடத்திலே ஓதி உணர்ந்து விட்டு
இவர் எம்பெருமான் திருச்செவி சாற்றும்படியா கோவில்லையும் உற்சவங்கள்லயும் சொல்றது மட்டும் இல்லாமல் சிஷ்யர்களை தயார் பண்ணி அருளிச் செயல் அதிகாரிகளா ஆக்கி அருளிச் செயல் சம்பிரதாயத்தை அப்படி பரப்புறது. அது மட்டும் அல்லாமல் அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு ஆச்சாரமா இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர் என்னென்ன கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியுமோ, உதாரணமா கணத்திலேருந்து தீர்த்தம் எடுத்து கொட்டுறதோ, அல்லது திருவாராதனத்துக்கு தேவையான வஸ்துக்களை கொடுக்கறதோ, இல்ல பெருமாள் திருமேனியில சாத்தி கொள்ளக்கூடிய சந்தனத்தை தன்னுடைய கையாலேயே உரைச்சி அழைச்சி கொடுக்கறதோ, அல்லது மடப்பள்ளியில இருந்து தலிகெடுத்துட்டு போய் சன்னதியில சமர்ப்பிக்கிறதோ, அல்லது அந்த எம்பெருமானுடைய பெருமையை அவன் மேல பக்தி வரும்படியா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தாளுக்கும் சிஷ்யாளுக்கும் உபன்யாசம் பண்றதோ, அல்லது அந்த எம்பெருமானுடைய பெருமையை எல்லாம் வர்ணித்து ஒரு பிரபந்தம் பாடுவதோ ஸ்தோத்திரம் பாடுவதோ, இதுல எது பண்ணினாலும் அது அர்ச்சாவதார சேவைதான். அல்லது அந்த எம்பெருமானை ஆராதனம் பண்ணக்கூடிய ஆகமம், எப்படி எம்பெருமானை ஆராதனம் பண்ணணும், எப்படி எம்பெருமானுக்கு உற்சவங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதோ அந்த புஸ்தகத்திற்கு ஆகமம்னு சொல்றோம். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்ரீபாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம் என்றும் ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரம் என்றும் 2 ஆகமங்கள் உண்டு. அதிலே ஏதாவது ஒரு ஆகமத்தை, அதாவது வைகானசாலா இருக்கிறவா அந்த ஆகமம், நாம எல்லாம் பாஞ்சராத்திரக்காரானபடியினாலே ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தை முறையா ஆச்சாரியனிடத்துல உபதேசம் வாங்கிண்டு நாம தீட்சையெல்லாம் வாங்கிட்டு நாம ஆகம ரீதியிலான கைங்கரியங்களை பெருமாளுக்கு பண்றது மட்டும் இல்லாமல் நாம பல பேருக்கு பாஞ்சராத்திர ஆகமத்தை உபதேசித்து போதித்து அவளுக்கும் தீட்சை பண்ணி வச்சு அவளை கோவில் கைங்கரியத்துல ஈடுபடுத்துறது அப்படின்னு சொல்லி ஆகமத்தை கத்துண்டு கொடுக்கறதுன்ற கைங்கரியம் உள்பட எல்லாம் அர்ச்சாவதார சேவைதான். இதுல எல்லாம் பண்ணினார் சுவாமி தேசிகன். என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கார். அத்தியனம் பண்ணி கோவில்ல வேத பாராயணம் பண்ணினார். அந்த காலத்துல அருளி செயல்ல ரொம்ப ஆழங்கால் பட்டவர். அதனாலதான் இவர் கிருஷ்ண யஜுர்வேதம் ஓதக்கூடிய குலத்திலே பிறந்திருந்தாலும் தன்னை சொல்லிக் கொள்கிற போது சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புள் தோன்றும் வேதாந்த குருன்னர். இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படின்னா, நான் திவ்ய பிரபந்தக்காரன் சுவாமி, நீங்க எந்த வேதம்? நான் சாமவேதம், நான் கிருஷ்ண யஜுர்வேதம், நான் சுக்ல யஜுர்வேதம், நான் ரிக்வேதி அப்படின்லாம் சொல்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி சுவாமி நீங்க எந்த வேதம்னு சுவாமி தேசிகனை கேட்டா சுவாமி கிருஷ்ண யஜுர்வேதி அதுதான் சொல்லணும். ஆனா சுவாமி என்ன சொல்றார்? சந்தமிகு தமிழ் மறையோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் கிருஷ்ண யஜுர்வேதியாக இருந்து பூரணமாக கிருஷ்ண யஜுர்வேதத்தை ஓதி உணர்ந்து வேதாந்த காலக்ஷேபம் எல்லாம் கூட அப்புள்ளாரிடத்திலே பண்ணி எம்பெருமானை நேரே பிரத்யக்ஷமா சேவித்து எம்பெருமானுடையதான லாலாபானத்தை பருகி அதனாலே நிறைய கிரந்தங்களை எல்லாம் பண்ணி நிறைய பேருக்கு காலக்ஷேபம் எல்லாம் சொல்லி நிறைய வித்வத் சதஸெல்லாம் நடத்தி நிறைய வாதங்கள்ல அத்வைதிகள் முதலான பிற மதத்தவர்களை எல்லாம் வென்று முன்னால் புணராத பரமத போர் பூரித்தோமேன்னு திருவேந்திரபுரத்துல பல மதத்துக்காராலோட சண்டை போட்டு கடைசியில விசிஷ்டாத்வைத்தமே நிலையானதுன்னு ஸ்தாபித்து அந்த வாதத்தினுடைய சாரமாக பரமத பங்கம்னு சொல்லக்கூடிய பெரிய ரகசியத்தை அருளி செய்து, அவ்வளோ பெரிய ரகசியத்தை எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு போராது சுவாமின்னு சொல்றவாளுக்கு அதனுடைய ஹிருதயமாக ஒரு 54 பாசுரத்தினாலே பரமத பங்கம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிக பிரபந்தத்தை அனுகிரகித்து இத்தனையும் பண்ணினதால ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளாலேயே வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு விருதம் கொடுக்கப்பட்ட நான் எதுக்கு பெருமைப்படுறேன் தெரியுமா? என்னை என்னன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் தெரியுமா? வேதாந்தாச்சாரியன்னு சொல்லிக்கிறதுல கூட எனக்கு பெருமை இல்லை, சந்தமிகு தமிழ் மறையோன்னு சொல்லிக்கிறதுலதான் எனக்கு பெருமை. இசையோடு கூட பாடி அனுபவிப்பதற்கு சேவித்து மகிழ்வதற்கு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தோட கூட ஆழ்வார்கள் அருளி செய்தார்களே திவ்ய பிரபந்த பாசுரங்கள், அது சாட்சாத் தமிழ் மொழியிலே இருக்கக்கூடியதான வேதம். அந்த வேதத்தை சொல்லக்கூடிய குலத்திலே நான் பிறந்துள்ளேன் என்கிற ஏற்றம் தோற்ற சுவாமி அருளி செய்கிறார் அந்த வார்த்தையை. சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடியதான ரிகு முதலான வேதங்களை வைஷ்ணவாலோ மாத்வாலோ ஸ்மார்த்தாலோ அல்லது இன்னும் டிஃபரண்ட் ஸ்கூல் ஆஃப் பிலாசபிஸ்ல பிறந்த பிராமணாலோ யார் வேணாலும் அவளுடைய ஸ்வரூபத்திற்கு ஏற்ப அத்தியனம் பண்ணலாம். முதல்ல பிராமணன் தன்னுடைய சொந்த சாக்கை எதுவோ அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அதை பூர்த்தியா பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்தது எத்தனை வேதத்தை வேணாலும் கத்துண்டு போலாம். சக்தி இருக்கிறவா 2 வேதம் கத்துக்கோ, இன்னும் சக்தி இருக்கா 3 வேதம் கத்துக்கோ, இன்னும் சக்தி இருக்கா 4 வேதம் கத்துக்கோ. வடநாட்டுல எல்லாம் பார்த்தா சில பேர் பேருக்கு பின்னாடி எல்லாம் திவிவேதி, திரிவேதி, சதுர்வேதின்லாம் டைட்டில் இருக்கும். அவெல்லாம் என்னன்னு பார்த்தா அந்த காலத்துல அவ பெரியவா 2 வேதம் முழுசா கத்துண்டு வாழா இருப்பா, இல்ல 3 வேதம் இல்ல பூர்ணமா 4 வேதத்தையும் கத்துண்டு வாழா இருப்பா. அவளுடையதான பிரதானமான வேதம் எதுவோ அதை முதல்ல கத்துடணும். அது கத்துக்காம வேற வேதத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றது வேதம்.
இப்ப நாம எல்லாம் கிருஷ்ண யஜுர்வேதிகள்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு சக்தி இருக்கு, சமயம் இருக்கு, ஆர்வம் இருக்கு, புத்தி இருக்கு அப்படின்னா எத்தனை வேதம் வேணாலும் 4 வேதம் கூட கத்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் இந்த சந்தமிகு தமிழ்மறைன்னு சொல்லக்கூடிய தமிழ் வேதம் இருக்கிறதே, இத ஒரு மாத்வரோ ஒரு ஸ்மார்த்த பிராமணரோ அல்லது வேறு ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவாளோ அத்தியனம் பண்ண மாட்டா. அவளுக்கு அந்த பிராப்தம், அந்த பாக்கியம் ஏற்படல. நாமெல்லாம் பை பர்த் வைஷ்ணவாலா பிறந்ததுனால ஸ்ரீ வைஷ்ணவாலுக்கே உரியதான சொத்து ஸ்ரீ வைஷ்ணவ வேதம் அப்படின்னே சொல்லப்படும்படியான சொத்து. இப்போ அர்ச்சக குலத்துல அவதாரம் பண்ணவா, அர்ச்சகாலா பிறந்தவாதான் பெருமாளை தொட முடியுது. சுவாமி தேசிகனே கூட வருத்தப்பட்டிருக்காராம், தேவ பெருமாளை நான் உயிரா நினைச்சு சேவிக்கிறேன், ஆனா நான் அந்த தேவ பெருமாளை ஆராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சகாலுடைய வம்சத்துல பிறக்கலையே. ஒருவேளை பிறந்திருந்தேனானா பெருமாளை நான் ஜேஷ்டாபிஷேகத்தப்போ ஸ்வயம் திருமேனிய சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கோமே, கவச்சம் இல்லாம பெருமாளை சேவிச்சிருப்பேனே, பெருமாளை தொட்டு ரசிச்சு பெருமாள் திருவடியில தலையை முட்டிண்டு பெருமாளை சேர்த்து அணைச்சுண்டு கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் எல்லாம் கிடைச்சிருக்குமே என்று சுவாமி தேசிகன் வருத்தப்பட்டிருக்கிறான். அந்த மாதிரி சிலதெல்லாம் ஜன்ம சித்தம், அந்தந்த வம்சத்துல பிறந்தவாளுக்கு தான் அது பிராப்தம் ஆறுது. அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தான் அருளி செயல், வேற ஏதாவது சம்பிரதாயத்துல அருளி செயல் சொல்றது உண்டோ? அதனால சந்தமிகு தமிழ்மறையோன் அப்படின்னா சந்தமிகு தமிழ்மறையோன்னு சொல்லிக்கிறதுலயே நான் பெருமைப்படுறேன் அப்படின்னார். அதுக்கு காரணமும் இன்னொரு இடத்துல சொன்னார். பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டுசித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடி மழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேளேந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களுடைய பெயரையும் லிஸ்ட் போட்டுட்டு இவெல்லாம் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள். இவெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட கூட உள்ளம் உருகி கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீரோடு கூட பெருமாளை அனுபவித்து விட்ட, பெருமாளை நேரில் சேவித்து விட்ட, பெருமாளை சாட்சாத்கரித்து விட்ட, பெருமாளுடைய திருவடியான மோட்ச சாம்ராஜ்யம் தங்களுக்கு கிடைத்து விட்ட ஒரு ஆனந்த மகிழ்ச்சி இன்ப கடலில் மூழ்கி திளைத்து அந்த ஆனந்தம் வெளிப்பட அவளுடையதான அந்த உல்லாசம், மனசுல இருக்கக்கூடிய அந்த உத்கர்ஷம் அப்படியே பொங்கி எழறது. அந்த இன்பத்தினாலே அவர்கள் அருளி செய்ததுதான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள். சிறப்பான வசத்தியான சத்தியமான தமிழ் மாலைகள் 4000 இருக்கே. அதை நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. மறைநிலங்கள் அப்படின்னா வேதங்களும் வேதாந்தங்களும். வேதாந்தாச்சாரியன்னு எனக்கு பட்டம் உண்டு. அந்த அளவுக்கு வேதாந்தத்திலே ஸ்திர பரிச்சயம் பண்ணினவன். வேதாந்த சாஸ்திரத்துல சுவாமி தேசிகனுக்கு தெரியாத ஒரு அம்சம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லது சுவாமி தேசிகனை போல வேதாந்த ஞானம் உடையவா ஒருத்தர் பிறந்து வரணும், இல்ல பிறந்து வரக்கூட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பெரிய வேதாந்த ஞானி சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமிக்கே சில விஷயங்கள் எல்லாம் வேத வேதாந்தங்கள்ல சரியா புரிஞ்சிக்க முடியாத போது, குழப்பம் ஏற்பட்ட போது, அந்த வேத வேதாந்தங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம் இருக்கிறதே, அதை உணர்ந்து நான் தெளிந்தேன் அப்படின்றார். தெளிந்தேன் என்ற வார்த்தை எப்ப பயன்படுத்துறது? கலங்கி இருக்கிற போது, குழம்பி இருக்கிற போது, அப்பதான் தெளிந்தேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப சுவாமிக்கு சம்ஸ்கிருத வேத வேதாந்தங்களிலே சில கலக்கங்கள், சில குழப்பங்கள் ஏற்பட்டது. அதை தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய அருளி செயலிலே போக்கிக் கொண்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் தான் அருளி செயல் சேவித்த அனுபவத்தையும், தான் அருளி செயல் சேவிக்கக்கூடிய குலத்திலே, ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திலே அவதாரம் பண்ணின மேன்மையையும், அருளி செயல்கள் வேத வேதாந்தங்களிலே ஏற்பட்ட குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு உசந்த கிரந்தங்கள் என்பதையும், ஸ்ரீவைகுண்டத்திலே சாமகானம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவ பல்லாண்டு இசைப்போமே, பல்லாண்டும் பாடுவோமேன்னு திருப்பல்லாண்டு முதலான திவ்ய பிரபந்தங்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது வரைக்கும் சுவாமி தேசிகன் 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லக்கூடிய சந்தமிகு தமிழ்மறை அருளி செயல் மேல எத்தனை காதலோட இருந்தார் அப்படின்னு தெரியும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் அடியேன் சொல்றேன். சுவாமி தேசிகன் காலத்திலேயே சுவாமி தேசிகனை பிடிக்காதவா நிறைய பேர் இருந்தா. அது நிறைய நாம சுவாமியினுடைய சரித்திரத்துல பார்த்திருக்கோம். அத்தை பண்ணா இத்த பண்ணான்னு ஏதோ ஒண்ணு பண்ணி சுவாமியை அவமரியாதைப்படுத்தணும்னு ஏதோ பண்றதெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி சுவாமி ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி இருந்த ஒரு சமயம் யாரோ என்ன பண்ணிருக்கா, வெளியூர்ல இருந்து வரவாலாம் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரிய வித்வானாமே, பெரிய பண்டிதராமே அப்படின்னு எங்க இருந்து வரவாலும் பெரிய பெருமாளை சேவிச்சுட்டு
சுவாமி திருமாளிகைக்கு வந்து சுவாமியும் சேவிச்சுட்டு போறது அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருந்தா சுவாமி காலத்துல. அந்த மாதிரி ஒரு கோஷ்டியா ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாம் சுவாமி திருமாளிகையை நோக்கி வந்துட்டு இருக்கா. வரச்சா அவளுக்குள்ள பேசிக்கிறா, இந்த சுவாமி வேதாந்தாச்சாரியர், வேதாந்த தேசிகன், சுவாமி தேசிகன் எல்லாம் கொண்டாடப்படும்படியான ஏற்றமுடையவர், பெரிய மகா வித்வான், இத்தனை கிரந்தங்கள் அருளி செய்திருக்கார், இவ்வளவு ஆத்ம குணம் உடையவர்னு இவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டு வரா. அப்போ சுவாமி ஆகாதவா சில பேர் அங்க இருக்கா, அவ காதுல ஊந்துடுறது இது. அவ எப்படியான சுவாமி அவமரியாதை பண்ணி, சுவாமிக்கு நமக்கும் ஆகாது, எங்கேயோ இருந்து வரவாலாம் இப்படி சுவாமி ஆகாவோன்னு புகழ்ந்துட்டு நாளுக்கு நாள் இவரை சேவிக்கிறவா கூட்டம் ஜாஸ்தியாகிட்டு போறது, இது எப்படியான தடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணினா, நீங்க சொன்னதுல ஒரு தப்பு இருக்கு, அவர் சம்ஸ்கிருதத்துல வேணா பெரிய பண்டிதரா இருக்கலாம், நீங்க வேணா பாருங்க அவர் எழுதின புஸ்தகங்கள்ல பெரும்பாலும் சம்ஸ்கிருத கிரந்தங்கள் தான், அவருக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கிற ஞானம் அளவுக்கு தமிழ்ல ஞானம் போராது. சொல்ல போனா தமிழ் வந்து ஏதோ பேசுவாரே தவிர அவருக்கு வந்து ரொம்ப எல்லாம் தெரியாது, தமிழ்ல அவருக்கு ஆழ்ந்த ஞானம் கிடையாது. அதனால நீங்க அவரை வந்து உபய பாஷா பண்டிதர், தமிழ்ல பெரிய கடல் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லிருக்கா. வந்தவாளுக்கு ஆச்சரியம், என்ன அப்படி பாக்குறீங்க, இதே ஊர்ல இருந்து இருக்கோம், தினம் அவரை பாக்குறோம், எங்களுக்கு தெரியாத அவரை பத்தி, எங்கேயோ இருந்து வரவா நீங்க சொல்றீங்களே அப்படின்னு இவ கேட்டப்ப அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இவ சொல்றது நிஜம்தானோ அப்படின்னு. அப்போ அந்த சொன்னவாளே சுவாமிய தூஷணமா சொன்னாலே அவ என்ன பண்ணினா, நான் சொல்றது சரியா தப்பா அப்படின்னு கேட்கணும்னா அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேளுங்க, பாலபானு அப்படின்ற பதத்துக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேளுங்க. பாலபானுன்னு சொல்லக்கூடியது சம்ஸ்கிருத வார்த்தை, அதுக்கு சரியான தமிழ் பதம் என்னன்னு கேளுங்க. அவர் சொல்லிட்டாரானா அவர் தமிழ்லயும் பெரிய வித்வான்னு நாங்க ஒத்துக்கிறோம், இல்லைன்னா நாங்க சொன்னது உண்மைன்றது உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பினா. சுவாமி அப்ப ஏதோ கிரந்தம் சேவிச்சுட்டு இருந்தார், கையில புஸ்தகத்தை வச்சு சேவிச்சுட்டு இருந்தார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாம் போய் சுவாமியை சேவிச்சா, ஒரு நிமிஷம் புஸ்தகம் சேவிக்கிறத நிறுத்திட்டு சுவாமி அவளோட பேசினார், அனுகிரகம் பண்ணினார், எல்லாம் முடிஞ்சது. அவளை பார்த்தா ஏதோ கேட்கறதுக்கு தயங்குற மாதிரி தெரியறது. இங்க பாக்குறா அங்க பாக்குறா, கேட்காம விட்டா அந்த பிராமணன் ஏதானு சொல்லுவாருன்னு அங்க பாக்குறா. இவ்வளவு பெரிய சுவாமி, இவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் புஸ்தகம் பார்த்துட்டு இருந்தாலும் நாம வந்த உடனே நிறுத்திட்டு நம்மளை உபச்சாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆத்ம குணம் உடைய சுவாமி, இவரை சோதிக்கிறது போல கேட்கலாமா? நமக்கு ஏதாவது சந்தேகம்னு கேட்டா அது வேற, எதை கேட்டாலும் சாதிப்பாரு, அவ்வளவு பெரிய ஞானி. அவருக்கு தெரியுமா தெரியாதான் டெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் கேட்கலாமா, தப்பாச்சே அப்படின்னு கேட்கலாமா வேணாவான்னு அப்படி அவ வந்து தடுமாறின்னு இருக்கா பாவம். சுவாமி அவளுடைய கண்கள் அவ எங்க பாக்குறான்றதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டார், என்ன நடந்திருக்கோன்னு புரிஞ்சுட்டார். அவ எதுவோ சுவாமி அவமானப்படுத்துறதுக்காக இவ மூலமா ஏவி விட்டுருக்கான்னு தெரிஞ்சுட்டார். நீங்க என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தயங்குறீங்க, எந்த தயக்கமும் வேண்டாம், தாராளமா கேளுங்க அப்படின்னார் சுவாமி. அவ சொன்னா, சுவாமி பாலபானு அப்படின்ற பதத்துக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு எங்களுக்கு தெரியல, சாதிக்கணும் அப்படின்னா. சுவாமி ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொன்னார், 2 வார்த்தை சொன்னார், சொல்ல மாட்டேன் அடியேன் அப்படின்னார். சொல்ல மாட்டேன் அடியேன், அவ்வளவுதான் சொன்னார் சுவாமி. அவ என்ன பண்ணா, சுவாமி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார், அதனால அவ சொல்லி விட்டுதான் இவ வந்து கேட்கறா, நம்மள டெஸ்ட் பண்ற மாதிரி கேட்கறா, அவ கூட சேர்ந்துட்டு இவாளும் பரிகாசம் பண்றான்னு சுவாமி நம்மள தப்பா புரிஞ்சுட்டார் போல் இருக்கு, சுவாமி கண்டுபிடிச்சிட்டார் போல் இருக்கு. அதனால பேசாம மகானுடைய சாபத்துக்கு ஆளாகாம இங்க இருந்து நழுவிடுறது நல்லதுன்னு வந்தவா வந்த வேகத்துல திரும்ப போயிட்டா. போனா சுவாமி ஒரு வித்தியாசமும் நடக்காத மாதிரி சர்வசாதாரணமா பழையபடி புஸ்தகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். இவ அப்படியே வீதியில போறா, இவாளை ஏவி அனுப்பின அந்த பிராமணா கூட்டி இவாளை கேட்கறா, என்ன கேட்டீங்களா, என்ன சொன்னார் அப்படின்னு. நாங்க கேட்டோம், சொல்ல மாட்டேன் அடியேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா. பாத்தீங்களா, நான் சொன்னோம்னு அவருக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டு அவர் சொல்ல மாட்டேன் அடியேன்னு கௌரவமா சொல்லி அனுப்பியிருக்கார். நான் சொன்னது சரியா போயிட்டா, தமிழ்ல ஞானம் போராதவருக்கு அப்படின்னா. அப்புறம் அதுல விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தமிழ் வேதமே எனக்கு தண்ணி பட்ட பாடு, தமிழ் வேதமே திருமழிசை பிரான் சாதிக்கிற மாதிரி என்பில் எல்கி நெஞ்சுருகி உள்கணிந்தெழுந்ததோர் அன்புன்னு சொல்ற மாதிரி சுவாமியினுடைய திருமேனி முழுக்க தமிழ் வேதம் ஓடுறது ரத்தமாட்டம். அந்த அளவுக்கு சுவாமியினுடைய ரத்தத்திலே கலந்தது அருளி செயல் அப்படின்றதுக்கு இந்த பதில் ஒரு உதாரணம். எப்படின்னா, திருவாய்மொழியில ஒரு பாசுரம், சொல்ல மாட்டேன் அடியேன் இளஞாயிறு போல் முகத்தான் அப்படின்னு பாசுரம், ஆச்சரியமான பாசுரம், நம்மாழ்வாருடைய பாசுரம். அதுல இளஞாயிறு அப்படின்றது பாலபானுன்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத சொல்லுக்கு நேரான தமிழ் பதம். பால இல, பானு ஞாயிறு. பாலபானுன்ற வார்த்தைக்கு இளஞாயிறுன்றதாவது உங்க சுவாமிக்கு தெரியுமான்னு நீங்க கேட்டு பாருங்க, தெரியாதுன்னு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாய்வா. ஆனா
அந்த பாலபானுவுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் வரக்கூடியதான திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய வசத்தியான நம்மாழ்வாருடைய பாசுரம் வரைக்கும் நான் ஆழங்கால் பட்டவன். வேதாந்தாச்சாரியன்னு பெரிய பெருமாள் எனக்கு விருதம் கொடுத்தாரு அப்படின்னா சம்ஸ்கிருத வேதம் மட்டும் இல்ல, தமிழ் வேதமும் சேர்த்துதான் கொடுத்திருக்கார். உபய வேதாந்தாச்சாரியன்னு தான் சொல்லணும் சுவாமி தேசிகனை. அதனால ஆழ்வார் அருளிச் செயல்கள் தான் தமிழிலேயே உத்தமமான புஸ்தகங்கள். அது எப்படி சுவாமி சொல்லலாம் நீங்க அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மதுரகவி ஆழ்வார் காலத்துல நடந்ததான ஒரு விஷயம். மதுரகவி ஆழ்வார் இடத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் நம்மாழ்வார் தான் பெரிய கவி, தெய்வ புலவர், தமிழ் கவி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, குழந்தை புலவர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவர் விக்கிரகத்தை ஏழை பண்ணிட்டு அவருடைய பாசுரங்களை எல்லாம் போதிச்சுட்டு வரதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. தமிழ் சங்கத்துல சங்க பலகை எந்த புஸ்தகத்தை ஏத்துக்கிறதோ அவர் தான் பெரிய வித்வான், அதுதான் வசந்த கிரந்தம்ன்றதுதான் எங்களுடையதான வழக்கம். அதனால உங்களுடைய ஆழ்வார் தெய்வ கவியா இருந்தா அவருடைய அருளை செயல்களை எல்லாம் அந்த ஓலைகளை எல்லாம் கொண்டாந்து சங்க பலகையில வைங்கோ. அது ஜலத்துல தள்ளி விட்டு கொடுத்தோம்னா நீங்க ஆழ்வாருக்கு இனிமேல் விருதம் சொல்றது, கட்டியம் சொல்றது, உற்சவம் பண்றது, அவருடைய பிரபந்தங்களை பரப்புறது அதெல்லாம் அதோட ஏற கட்டிடணும், நிறுத்திடணும். அவருக்கு அவ்வளவு போராது, அதனால நிறுத்திடணும். ஒருவேளை பலகை தள்ளாம ஏத்து கொடுத்தோம்னா நாங்களும் ஆழ்வாரை ஏத்துக்கிறோம் அப்படின்னா சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணார், எங்க ஆழ்வார் 4 பிரபந்தம் அருளி செய்தார். அந்த 4த்துல ஒரு பிரபந்தம் வச்சாலும் பலகை ஏத்துக்கும், 4 வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த 4த்துக்கு சாரமானது திருவாய்மொழி. அதுல 1102 பாசுரம், அதுல 10 ஒரு 10 வைக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு பதிகத்தை வைக்கணும்னு அவசியம் இல்ல, ஒரே ஒரு பாட்டை வைக்கிறேன், ஒரே ஒரு பாட்டை ஓலையில எழுதி வைக்கிறேன், அந்த ஓலையை சங்க பலகை ஏத்துக்கிறதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினார், கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர் எண்ணும் நாமம் தின்னும் நாரணமேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாசுரம், சின்ன பாசுரம், அந்த பாசுரத்தை ஓலையில எழுதி கொடுத்தார் அவள் அண்ட. அவ சங்க பலகையில வச்சா, மத்த புலவர்களுடையதான கிரந்தங்களையும் கூட வச்சா. இது சிங்கிள் ஓலை. மற்ற கிரந்தங்களை எல்லாம் சங்க பலகை தள்ளி விட்டுட்டு ஆழ்வாருடையதான இந்த ஒரு பாசுரத்தை மாத்திரம் தாங்கி நின்னுது. அப்பேற்பட்ட ஏற்றமுடையது. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள், தமிழ் கவிஞர்கள் யாரெல்லாம் நம்மாழ்வாரை, மதுரகவி ஆழ்வாரை, அவருடைய கிரந்தங்களை ஆக்ஷேபிச்சாலோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராதிங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாலோ, அவளே நாங்கெல்லாம் நம்மாழ்வார் முன்னாடி ரொம்ப சின்னவா, கருடனுக்கு முன்னாலே ஈ போல நாங்கெல்லாம், ஊர்வசிக்கு முன்னாலே ஒரு பேய் போல நாங்கெல்லாம், சிங்கத்துக்கு முன்னாலே நாய் போல நாங்கெல்லாம், பல குழந்தைகளை பெற்று வளர்த்த தாய்க்கு முன்னாலே மலடியை போல நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்தி கொண்டு இந்த லோகத்திலே இதுவரைக்கும் வந்த புலவர்கள் எல்லாம் பாடின அத்தனை தமிழ் பாசுரங்களுக்கும் சமானமாக இவருடைய ஒரு பாசுரம் கூட கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அத்தனை கிரந்தங்கள் எல்லாத்தையும் விட இவருடைய ஒரு பாசுரம் வசத்தி. ஒரு சொல் பொறுமோ உலகில் கவி ஏன்னா ஒரு கவி. நம்மாழ்வாருடையதான பாசுரம் கூட கிடையாது சுவாமி, ஒரு பாசுரம் கூட கிடையாது. அவருடைய பாசுரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதனுடைய பெருமைக்கு உலகத்திலே இதுவரை வந்த தமிழ் நூல்கள் எல்லாம் கூட சமானமாகாதுன்னு சங்க புலவர்களே ஒத்துண்டார். ஈயாடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிர் மின்மினியாடுவதோ பேயாடுவதோ அழகூர் வசிமுன் அப்படின்னு எல்லாம் பாடி, பெருமான் வகுலாபரணன் 1000 மாமரையின் ஒரு சொல் பொறுமோ உலகில் கவியே, ஆழ்வாருடையதான ஒரு வார்த்தைக்கு சமானமாகாத சுவாமி இதுவரைக்கும் தமிழ்ல வந்த புஸ்தகங்கள் அப்படின்னு கொண்டாடினா, அப்பேற்பட்ட ஏற்றமுடையது நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி. அப்ப என்ன அர்த்தம், அந்த ஒரு கிரந்தத்தை கற்றுக்கொண்டாலே லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நூல்கள் கற்று வர வேண்டிய ஞானமெல்லாம் ஒருத்தனுக்கு வந்துடும். மற்ற நூல்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ட பெருமை உடையது திருவாய்மொழி. இதன் நிதர்சனமா வைஷ்ணவாலா அல்லாதவாலே பெரும்பாலும் இருந்ததான தமிழ் சங்கத்திலேயே பார்த்தோம், எல்லாரும் பார்த்தா. அத அவளும் ஒத்துக்கிறா, நாமளும் ஒத்துக்கிறோம், குரு பரம்பரைகளையும் இருக்கு. அப்பேற்பட்ட திருவாய்மொழியிலேயே நான் ஆழங்கால் பட்டவன். அதுவே எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமா என்னோட கலந்தது, என் வாழ்வோட கலந்தது. எத்தனை தூரம் அப்படி அருளை செயல் சுவாமிக்கு ஊறி 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 அதனுடைய அர்த்தத்திலே ஆழங்கால் பட்டிருந்தால் 4000 பாசுரத்தை கேவலம் 405 பாசுரத்துல மாத்த முடியும் சுவாமி. சாதாரணமா 4 வேதங்களை ஆழ்வார்கள் தமிழ் பிரபந்தமா மாத்தினதே பெரிய ஆச்சரியம். அதுல என்ன ஆச்சரியம்னா, வேதத்திலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கலக்கங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு தெல்ல தெளிவா கிறிஸ்டல் கிளியரா அந்த புஸ்தகத்தை மாத்துறான்றதே பெரிய ஆச்சரியம். அதுக்கு காரணம் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றது.
அந்த அருளி செயலையும் சாரமா 10% அதே பெருமைகளோடு கூட சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி ஆனா அளவுல 10% குறைக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட மகாவித்வானாக இருக்க வேண்டும் சுவாமி. அதனால இதெல்லாம் அர்ச்சாவதார சேவையில் அடங்கும். அருளி செயல் பெரிய ஊற்றம், பெரிய ஈடுபாடு சுவாமிக்கு அதிலே. அதனாலதான் சுவாமி தேசிக பிரபந்தம் அருளி செய்தார். குறிப்பா பிரபந்த சாரம் அருளி செய்து ஆழ்வார்களுடைய பெருமையை, அவளுடைய கிரந்தங்களினுடைய பெருமையை, அதனுடைய சாரத்தை எல்லாம் தெரிய வைத்தார் சுவாமி. இப்படி அர்ச்சாவதார சேவை அருளி செயலுக்கு அர்ச்சா வேதம் அப்படின்னு பெயர். அர்ச்சாவதாரத்தை பத்தி டாப் டு பாட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு சாஸ்திரம், ஒரு வேதம் இருக்க முடியும் அப்படின்னா அது அருளி செயல் தான் அப்படின்னு சொல்லும்படியா அர்ச்சா வேதம்னு பேரு. அதுலயே ஆழங்கால் பட்டவர் எங்க சுவாமி. ஆகையினால அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் மார்க் போடலாம் சுவாமிக்கு, 100க்கு எவ்வளவு போடலாம், 1000 கோடின்னு போட்டு போக வேண்டியதுதான். அநேகேஷாம்ச போதனம் அன்னைக்கு நேர போதிச்சார், இன்னைக்கு கிரந்தங்களின் வாயிலா போதிச்சுட்டு இருக்கார். பல கோவில்கள்ல அர்ச்சாவதாரமா இருந்துட்டு அங்க போய் ஆசிரியக்கிறவாளுக்கெல்லாம் தன்னுடைய பிரசாதத்தின் மூலமாகவும் கட்டாட்சத்தின் மூலமாகவும் ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய ஆச்சாரியனா இன்னைக்கும் போதிச்சுட்டு இருக்கார். சுவாமியினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சின்றாலே நிறைய போதனை, வைராகியம் தெரியும், ஞானம் தெரியும், பக்தி தெரியும், எத்தனை கஷ்டத்திலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்றது தெரியும், மத்தவா வஸ்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியும், பாகவத அபச்சாரத்துக்கு பயந்து நடங்கணும்னு தெரியும். இப்படி எத்தனை விஷயங்கள். சுவாமியினுடைய கிரந்தமே வேண்டாம் சுவாமி, அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை மாத்திரம் படிச்சாலே போறோம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்படி அவருடைய வாழ்க்கையே ஒரு போதனையாக மாற்றி வாழ்ந்து விட்டு போன மகான் சுவாமி. வாழ்ந்து விட்டு போனேன்னு கூட சொல்லக்கூடாது, இன்னும் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்றது போல இன்னைக்கும் சுவாமி நம்மோட கூட அர்ச்சாவதாரமா இருந்துட்டு இருக்கார். நம்ம எல்லாம் அருளி செயல் சேவிக்கிறச்ச முதல் வார்த்தையை விட்டுடுறோம், சாதித்தருளாய் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுவாமி எம்பெருமானாரோ சுவாமி தேசிகனோ நாம சேவிக்கக்கூடிய கோஷ்டியில முதல் சுவாமியா நின்றுட்டு இருக்கா, அவளை பார்த்து சாதித்தருளாய் அப்படின்னா விழுந்து சேவிச்சு கையை கூப்பி பணிஞ்சு சுவாமி முதல் வார்த்தையை உங்க வாயால தொடங்கி வைங்கோ அப்படின்னு நாம பிரார்த்திக்கிறதா அர்த்தம். அவ நம்மளுடைய பிரார்த்தனையை ஏத்துண்டு கோஷ்டிக்கு மூத்தவாளா, கோஷ்டியை அலங்கரிக்கக்கூடிய ஆச்சாரியாளா இருக்கிறபடினால முதல் வார்த்தைய அவ தொடங்குறா. வாடினேன் வாடின்னு சொல்றச்ச சாதித்தருளாய் வாடினேன் அப்படின்னா முதல் வார்த்தையான வாடினேன் அப்படின்றத சுவாமி தேசிகன் அவருடைய வாயாலே சொல்லி வைக்கிறார், சுவாமி எம்பெருமானார் அவருடைய வாயாலே தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சம்பிரதாயம். அப்படி இன்னைக்கும் நம்மோட கூட இருந்துட்டு சுவாமி அர்ச்சாவதார சேவையான அருளி செயலை பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா சுவாமிக்கு இதுல எந்த அம்சம் குறைவு? அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம், அநேகேஷாம்ச போதனம், அர்ச்சாவதார சேவா தேஷாம் ஏதத் மகத் பலம். அதுதான் பெரிய பலம் சுவாமிக்கு, ஆச்சாரியனுக்கு. அந்த எல்லா பலமும் வாய்க்க பெற்றவர் சுவாமி. அது போக சுவாமி ஒரு ஆச்சாரியனுக்கு என்னென்னலாம் தகுதி இருக்கணும்னு சாதிச்சார். சித்தம் சத்சம் பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஜித விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாலும் ஸ்தாலித்திய சாகிதாரம் அப்படின்னு அப்படியே பட்டியலை போட்டுண்டு போனார் சுவாமி. அது அத்தனைக்கும் அடியன் முதல்ல சொன்ன பிரமாணமே சாட்சி. ஒரு ஆச்சாரியனுக்கு இத்தனை தகுதி இருக்கணும்னு சுவாமி அதை ஒரு லாவா எழுதி வைக்கிறார் அப்படின்னா அந்த தகுதிகள் தன்னிடம் இல்லாமையா எழுதி வைப்பார் சுவாமி. ஸ்வயம் ஆச்சாரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தை. ஒரு ஆச்சாரியனுக்கு என்னென்ன யோகியதைகள் இருக்கோ அததான் அவர் மற்றவாளுக்கு உபதேசிக்க முடியும். அவரே பண்ணாத விஷயங்களை மற்றவாளுக்கு உபதேசம் பண்றதுக்கு அவருக்கு அழகில்லை, அதிகாரம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப சுவாமி இத்தனை தகுதி ஒரு ஆச்சாரியனுக்கு இருக்கணும்னு சொல்றார், இத்தனை தகுதி ஒரு சிஷ்யனுக்கு இருக்கணும்னு சொல்றார் அப்படின்னா அத்தனை சிஷ்ய லட்சண பூர்த்தியும் அத்தனை ஆச்சாரிய குண பூர்த்தியும் உடையவர் சுவாமி அப்படின்றதுக்கு அவருடைய வாக்கே பிரமாணம். அப்படி சீராரும் தூப்புள் திருவேங்கடமுடையான் அப்படின்ற வாதத்தையில திருவேங்கடமுடையான் அப்படின்ற சுவாமியினுடைய திருநாமத்தோடைய சீராரும் அப்படின்ற பதத்தை அன்வைக்கிற போது இதெல்லாம் சுவாமியினுடைய பெருமைக்கு கம்பர் சொன்னார் பாருங்க. ராமனுடைய சரித்திரம்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய பார்க்கடல் போல, நான் பண்ணின இந்த கம்பராமாயணம்னு சொல்லக்கூடியது பார்க்கடல்ல ஒரு பூனையானது பாலை நாக்கால நக்கி சாப்பிடுறது போலன்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய கம்பராமாயணத்தை பண்ணிட்டோம். அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகனை பத்தி நாம எல்லாம் புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் அனுபவிக்கிறதும் எல்லாம் ஒரு துளிதான். அவர் பெரிய கடல், அவர் அனுபவிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. இருந்தாலும் ஏதோ நம்முடைய வாக்கு தூய்மை பெறணும், நம்முடைய தோஷங்கள் எல்லாம் போகணும், நம்முடைய காது ஆனது தூய்மை பெற வேணும், நம்முடைய ஆத்மா தூய்மை பெறணும்னு சுவாமி தேசிகனுடையதான சரித்திரத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ அனுபவிக்கிறோம். அப்படி சீராரும் தூப்புள் திருவேங்கடமுடையான். இப்ப இதுவரைக்கும் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொன்னது சுவாமி தேசிகனுடைய ஒரு திருநாமமா வச்சுட்டு அனுபவிச்சோம்.
சீராரும் தூப்புல், பெருமைகளும் சிறப்புகளும் மேன்மைகளும் நிறைந்த தூப்புல் அதை அனுபவிச்சாடுத்து. சீராரும் தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னா பெருமை மிக்கதான தூப்புல் குளத்திலே அவதரித்த பெருமை மிக்கவரான சுவாமி தேசிகன் அப்படின்றத அனுபவிச்சோம். இப்போ திருவேங்கடமுடையான் அப்படின்ற பதத்தை மாத்திரம் அனுபவிக்கணும். அதாவது திருவேங்கட மலைக்கு அதிபதியான அலர்மேல் மங்கை கேள்வனான மலையப்பன் ஸ்ரீனிவாசன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையான், அவனுடைய அவதாரம் சுவாமி தேசிகன் அப்படின்றது இந்த பதத்தினாலே தெரிவிக்கப்படுகிறது. சுவாமியை காட்டி கொடுக்கிறார். அது திருவேங்கடமுடையான். சுவாமிக்கு இயற்பெயர் என்ன? வேங்கடநாதன் அப்படின்றது இயற்பெயர். சுவாமி தன்னை திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்லிக் கொண்டதற்கு என்ன காரணம்? சுவாமியினுடைய தாயார் தோப்பனாருடைய சொப்னத்திலே வந்து பெருமாள் நம்முடைய அனுப்பிரவேசத்தினாலே நம்முடைய கண்டையினுடைய அம்சமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அனுகிரகம் பண்ணி எம்பெருமானுடையதான சக்தி அந்த கண்டையிலே அனுப்பிரவேசித்து எம்பெருமானுடைய சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த கண்டையானது தோத்தாரம்பா அம்மாவினுடைய திருவயிற்றிலே புகுந்து அவள் கர்ப்பம் தரித்து பராசர பிரம்மரிஷின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு புராணம் பண்ணின பராசர மகரிஷி எப்படி 12 வருஷ காலம் தாயாருடைய கர்ப்பத்திலே கர்ப்பவாசம் பண்ணினாரோ அந்த மாதிரி 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணினவர் சுவாமி தேசிகன் ஒருத்தர் தான். பராசர மகரிஷிக்கு பிறகு அம்மாவினுடைய வயத்துல 12 வருஷம் கர்ப்பவாசம் பண்ணினவர் சுவாமி தேசிகன் ஒருத்தர் தான். அதாவது திருக்குடந்த தேசிகன் தேசிக சகசிரநாமத்துல சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை பத்தி தெரிவிக்கிறச்ச ஆதித்ய சங்கியா அப்படின்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை. ஆதித்யன்னா சூரியன், சங்கியன்னா கணக்கு. இத்தனை ருத்ரர்கள் இருக்கா, இத்தனை வசுக்கள் இருக்கா, இத்தனை சூரியர்கள் இருக்கான்லாம் சொல்றமோ இல்லையோ, அதுல ஆதித்யர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கா? 12 பேர் இருக்கா. அவளுடைய கணக்குப்படி 12 வருஷம் தாயினுடைய வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணவர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது பராசர பிரம்மரிஷி ஆட்டம், சுவாமி தேசிகன் ஆட்டம். என்னத்துக்கு 12 வருஷம் அம்மா வயிற்றுல இருந்தா என்ன பண்ணினா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இவெல்லாம் சம்சாரத்துல மாட்டிண்டு கரை சேராம தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை தெளிவுபடுத்தி அவளை நல்ல கதிக்கு அனுப்பி அவளுக்கு பரமானந்தமான நிலையான மோட்ச ஆனந்தத்தை நிறைய பேரை அடைய செய்யணுன்றதுக்காக அவதாரம் பண்ணினவா. பராசரர் விஷ்ணு புராணத்தின் மூலமாக தத்துவோபதேசத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் எப்படியெல்லாம் நிறைய பேரை மோட்சத்துக்கு அனுப்பினார்ன்றது நமக்கு தெரியும். ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு, அல்லது வானேறும் வழிப்படிகள் அடைவே கண்ட வன்புகழ் தூப்புள் வள்ளல். இந்த சம்சாரத்தில இருந்து பரமபதத்துக்கு படியே கட்டி விட்டார் சுவாமி. பரமபத சோபானம் அப்படின்னு சரணாகத்தை பண்ணு, 4 படி 5 படி ஏறு, 6வது படியில இருந்து அவனையே கையை பிடிச்ச விஷயம் போயிடுவான், மோட்சம் கொடுப்பான் அப்படின்ற மார்க்கத்தையும் காட்டி கொடுத்தார். அப்ப 12 வருஷ காலம் இவ என்ன பண்றான்னா, இவாளுடைய காரியத்தை எப்படியெல்லாம் இந்த லோகத்துல அமுல்படுத்தலாம், ஜனங்கள் எப்படியெல்லாம் இருக்கா, அவளுடையதான புத்தி எப்படியெல்லாம் இருக்கு, இன்னைக்கு லோகம் எப்படி இருக்கு, கலியினுடைய கோலாகலம் எப்படி இருக்கு, சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்காமல் ஜனங்க பாவத்தை சேர்த்துக்கிற தன்மை எப்படி இருக்கு, ஜனங்களுடைய பக்தி விசுவாசம் பிரதிபத்தி இதெல்லாம் எப்படி குறைஞ்சுட்டு வருது, அவளுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, அவளுடையதான ஆகாரம் என்ன, இந்த மாதிரி யார் யார் என்னென்ன பண்றா எப்படி இருக்கா, அவளையெல்லாம் எந்த மாதிரி நாம அரவணைச்சுட்டு போனா பிரபன்னாலா மாத்தி பெருமாள் திருவடிக்கு அனுப்பலாம், நம்ம வந்த காரியம் நிறைவேறும்னு ஒரு கேஸ் ஸ்டடி போல ஒரு ரிசர்ச் போல எப்படியானா பிரகலாதாழ்வான் கயாதவனுடைய கர்ப்பத்திலே இருந்து கொண்டே பகவானை பத்தின விஷயங்களை எல்லாம் கிரகித்து மகா பக்திமானாக பிரகலாதோ ஜன்ம வைஷ்ணவகா என்கிறபடியாக பிறக்கும் போதே வைஷ்ணவனா பிறந்தானோ, அந்த மாதிரி இந்த லோகத்தை கடை தேற்றக்கூடிய உஜ்ஜீவிக்கக்கூடிய காரியத்துக்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் ஓணுமோ, பயிற்சின்னு சொல்றதை விட கேஸ் ஸ்டடி, ஒரு டீடைல்டு கேஸ் ஸ்டடி 12 வருஷத்துக்கு ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு அதையெல்லாம் அப்படியே கிரகிச்சுண்டு அவதாரம் பண்றச்சேயே சித்தமான பிளான்களோட தான் அவதாரம் பண்றார் சுவாமி தேசிகன். சாஸ்திர சம்பிரதாயங்களின் படிதான் நாம இருக்கணும்ன்றது நமக்கு பிரதானமான கட்டளை, பெருமாளுடையதான கட்டளை. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞா, வேதம் ஆட்டம் தர்மசாஸ்திரம் ஆட்டம் எல்லாம் என்னுடைய கட்டளைகள், அதை மீறவன் என்னுடைய பக்தன் கிடையாது, வைஷ்ணவன் கிடையாது, எனக்கு துரோகி அப்படின்னு நான் பெருமாள். அதனால சுவாமி தேசிகனாகவே இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயங்களை அனுசரிச்சுதான் போனமே தவிர மத்தவால கை தூக்கி விடுறதுக்காக வந்து அவதார புருஷனானபடியினாலே எல்லாத்தையும் அதிக்கிரமிச்சு நான் எதையும் கடைபிடிக்க மாட்டேன்னு இருக்கிறது சரியில்லை. ஆகையினாலே பேருக்கு 7 வயசாட்டோன்னு காத்துட்டு இருந்து உபநயனம் பண்ணிண்டு பேருக்கு ஒரு ஆச்சாரியன் ஆசிரியிச்சு வேதம் முதலான உபதேசங்களை எல்லாம் வாங்கி கொண்டு
சுவாமி 20 வயசுல யாரானோ எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிக்க முடியுமா சுவாமி? 20 வயசுக்குள்ள இனிமேல் இவர் வாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்படியா யாராலையான முடியுமா? பிரதானமா ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், பகவத் விஷயம், ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரம், கீதா பாஷ்யம், இந்த முக்கியமான 4 காலக்ஷேபத்தை 20 வயசுக்குள்ள முடிச்சுட்டார். அல்லது 20 வயசுக்குள்ள 4 வேதத்தையும் கத்துட்டார், அல்லது உபனிஷத்தெல்லாம் மொத்தமா கத்துட்டார்னு ஏதாவது ஒரு அம்சம் சொன்னா பரவாயில்ல. இதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும்படியா எல்லாத்தையும் கத்துட்டார். பிரதானமா வித்யாஸ்தானங்கள் 14ன்னு சொல்றோம். போதுன்னு 4 வேதங்கள், வேத அங்கங்கள் 6, அதுவே 10 ஆயிடுத்து. அப்புறம் தர்க்கம், மீமாம்ச, வியாக்கரணம், இந்த மாதிரியான சாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரம் இதெல்லாம் சேர்ந்தா அதுவே சதுர்தச வித்யாஸ்தானங்கள்னு முக்கியமான 14 ஆச்சு. இது வரைக்கும் கரைச்சு குடிக்கிறதுனாலும் கூட 20 வயசுக்குள்ள முடியுமா சுவாமி? அதுவும் 7 வயசுலதான் உபநயனமாகி வேதோபதேசம் ஆறுது. சரி, வேதத்தை விட்டுருங்கோ, சோத்திர பாடம், பிரபந்தம் இதெல்லாம் 5 வயசுல இருந்து கத்துக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். 15 வருஷத்துல இதுக்கு மேல வாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதிலும் அந்த எந்த கிரந்தமா இருந்தாலும் அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா தன்னுடைய கால் தடத்தை பதித்து ஒரு கிரந்தம் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஞானம் யாருக்கான இருக்குமா? அதெல்லாம் எப்படி? சுவாமியினுடையதான அவதார வைபவம், சாட்சாத் திருவேங்கடமுடையானபடியினாலே அவருக்கு அமைந்த ஏற்றம் அது. பேருக்கு ஆச்சாரியன், பேருக்கு உபதேசம், பேருக்கு காலக்ஷேபம். அவன் சாட்சாத் பெருமாள், சாட்சாத் பிரம்மம் அது. ஆகையினாலே திருவேங்கடமுடையான், திருமலையப்பனுடையதான அவதாரம். தத்துவமுக்தா கலாபத்திலே சுவாமி தானே திருவேங்கடமுடையானுடைய அம்சம் என்பதை சுவாமியே தெரிவித்தார். அதுவும் போக சுவாமியினுடைய குமாரரும் பிரதான சிஷ்யருமான சுவாமி நயனாராச்சாரியர் வெங்கடேஷ அவதாரோயம் தத் கண்டாம்சோ அதவா பவேத், திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் இவர், திருவேங்கடமுடையானுடைய கண்டையினுடைய அம்சமாக பிறந்தவர் இவர். எப்படியானா ஸ்ரீபாஷ்யக்காரரான ராமானுஜரை திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அம்சம், பஞ்சாயுதங்களினுடைய அனுப்பிரவேச அவதாரம், விஸ்வக்சேனரே ராமானுஜரா அவதாரம் பண்ணார் அப்படின்னு பல விதங்கள்ல சொல்றோமோ, சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் நமக்கு சொன்னார்களோ, அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் திருவேங்கடமுடையானுடைய அவதாரம், திருவேங்கடமுடையானுடைய கண்டையின் அம்சம், சாட்சாத் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மறு அவதாரம் என்றெல்லாம் சொல்லும்படியான பெருமை படைத்தவர் திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையானுடைய கண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு நித்தியசூரி, ஸ்ரீபாஷ்யக்காரர்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வாச்சாரியர், 3 பேருடைய அம்சமும் ஒரு திருமேனியில பூந்து இவ்வளவு காரியம் பண்ண முடியாம இருக்க முடியுமா? எத்தனை பெரிய ஏற்றம் சுவாமிக்கு! அதனால ஒரு சாதாரண மனிதன் அல்ல சுவாமி, சாட்சாத் திருவேங்கடமுடையானே அவதாரம் பண்ணி இருக்கிறான் அப்படின்றது இந்த பதத்தினாலே தெரிவிக்கப்படுகிறது. சாட்சாத் திருவேங்கடமுடையான் அன்றி உலகினை யாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன் நீழ்புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. பிள்ளையந்தாதில நயனாராச்சாரியர் தெரிவிக்கிறார், அன்றி உலகினை யாக்கி இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணினார், அரும்பொருள் நூல் விரித்து வேதம், தர்மசாஸ்திரம் முதலான கிரந்தங்களை எல்லாம் லோகத்திலே பரப்பினான், நின்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி தன்னுடைய புகழை போலே வசந்து நிற்கக்கூடியதான திருவேங்கட மலை மேலே ஸ்திரமாக நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் பண்ணது போராதுன்னு இன்னும் கூட பிற்காலத்திலே வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. இந்த லோகத்திலே பெரும் கீர்த்தியோடு கூட எங்கும் பிரகாசித்த சுவாமி தேசிகன் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவேங்கடநாதன் என்னும் குருவாக அவதாரம் பண்ணி இந்த லோகத்திலே பல காலம் வசித்து இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய ஹிருதயத்தை எல்லாம் கொள்ளை கொண்டு அவர் திருவவதாரம் பண்ணி அவர் பரமபதித்து 650 வருஷம் ஆனாலும் இன்னும் சுவாமி தேசிகன் என்று எல்லோரும் வயிறு விடுத்துக் கொள்ளும்படியான ஒரு தாக்கத்தை, ஒரு ஆகிரகத்தை சுவாமியானவர் ஏற்பாடு பண்ணி, சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்னாலே கண்ணெல்லாம் கலங்குறதே சுவாமி. பெருமாள்னு சொன்னா கூட 2 நிமிஷம் கழிச்சுதான் அந்த ஸ்மரணம் வர்றது. சுவாமி தேசிகன் சொன்னாலே என்னமோ பண்றதே உடம்புல எனக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்ளும்படியா தேசிகன் அடியார்களா இத்தனை பேரை இத்தனை வருஷம் கழித்தும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவருடைய மேன்மையை என்னவென்று சொல்வது? அதனால நயனாராச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார், சிருஷ்டி பண்ணினவர் இவர்தான், வேத வேதாந்தமாகிற கிரந்தங்களை எல்லாம் பரப்பினவர் இவர்தான், திருவேங்கட மலை மேலே அர்ச்சாவதாரமா திருவேங்கடமுடையானா ஸ்ரீனிவாசனா அணிந்திருக்கிறதும் இவர்தான், அவரே பின்னாளிலே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணார். என்ன அர்த்தம்? திருவேங்கடமுடையானே, சிருஷ்டிய பண்ணின ஸ்ரீமன் நாராயணனே, பிரம்மா முதலானவர்களுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணின பரம்பொருளே,
சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணி இருக்கிறது அப்படின்றது அங்கேயே தெளிவா சொல்லப்பட்டு. ஆகையினாலே இவர் திருவேங்கடமுடையான் அப்படின்னு நம்மளாட்டம் பேரை வச்சுக்கல. ஸ்ரீனிவாசன், ராகவன், கேசவன் பெருமாள் பேரை வச்சுட்டு வரல. சாட்சாத் திருவேங்கடமுடையான் அப்படின்றது இந்த திருவேங்கடமுடையான் அப்படின்ற வார்த்தையினாலே தெரிவிக்கப்பட்டது. சீராரும் தூப்புள் திருவேங்கடமுடையான், பெருமைகள் நிறைந்த தூப்புள் குளத்திலே அவதரித்த சுவாமி தேசிகன், திருவேங்கடமுடையானுடைய அவதாரமான சுவாமி தேசிகன். தாரார் அருளாளர் தாள் நயந்து, தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். தார் ஆர் அப்படின்னா மாலைகள் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். அருளாளர் அப்படின்னு தேவப்பெருமாளுடைய திருநாமம். கருணையே வடிவானவன், கருணை கடல், கருணை மழை பொழியக்கூடிய மேகம் அப்படின்றதுனால தேவப்பெருமாளுக்கு அருளாளர் அப்படின்னு பெயர். தாரார் அருளாளர் அப்படின்னா நிறைய மாலைகளை விரும்பி சாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தேவப்பெருமாள். தன்னுடைய திருவடிகளிலே திருத்துழாய் முதலான பலவிதமான வாசனை புஷ்பங்களாலான மாலைகளை கொண்டு அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தேவப்பெருமாள் தாரார் அருளாளர். திருத்துழாய் மாலை முதலான புஷ்ப மாலைகளை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள் வரதர், பேரருளாளன், கருணை கடலான தேவப்பெருமாள். அதாவது நிறைய மலர் மாலைகளாலே தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான தேவப்பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து என்ன தெரியறது? தேவப்பெருமாளுக்கு புஷ்பத்துல நிறைய பிரீத்தின்னு தெரியறது. அதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தோம்னா, கஜேந்திரன் 14,000 தாமர புஷ்பங்களை கொண்டு பெருமாளை அர்ச்சித்தான்னு புராணம் சொல்லிட்டு, புலஸ்தியர் தினம் அனந்த சரஸ்ல பூக்கக்கூடிய புஷ்பங்களை கொண்டு பெருமாளை ஆராதனை பண்ணினாருன்னு புராணம் சொல்லிட்டு, அது மட்டுமல்லாமல் இன்னைக்கும் ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் தசமி அன்னைக்கு தேவப்பெருமாள் தசமி மாலை அப்படின்னு சாத்திப்பர் மூலவர். அன்னைக்கு அவர் திருமேனி முழுக்க புஷ்பாங்கி போல நிறைய புஷ்பங்களாலே அலங்காரம் பண்ணப்பட்டு, என்னைக்கும் சாத்திக்காத அளவுக்கு பெரிய மாலை, பெரிய பெரிய திண்டு மாதிரி இருக்கும் மாலை. அவ்வளோ பெரிய மாலையை பெருமாள் சாத்திப்பார். தூக்குறதே ஒருத்தரால தூக்க முடியாது, 4-5 பேர் சேர்ந்துதான் அர்ச்சகா தூக்குவா. அவ்வளோ பெரிய மாலையை பெருமாள் சாத்திட்டு சேவை சாதிப்பார் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு வேலை, ஒரு 3-4 மணி நேரம். எதனால அதெல்லாம் சாத்திக்கிறார் அப்படின்னா, புஷ்பத்தே அத்தனை ஆசை, அத்தனை பிரீத்தி பெருமாளுக்கு, தேவப்பெருமாளுக்கு. அதனால எப்போதும் கூட புஷ்ப மாலைகளோட கூட விளங்கக்கூடிய தேவப்பெருமாள் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த வார்த்தையை அருளி செய்யறச்ச சுவாமிக்கு நிச்சயம் பேரருளாளனுடைய விதவிதமான புஷ்பங்களை சாத்தி கொண்டு அனுபவிக்கக்கூடிய வசந்தோற்சவம் என்ன, கோடை உற்சவம் என்ன, இந்த தசமி மாலை உற்சவம் என்ன, இதெல்லாம் சுவாமியினுடைய மனசுல நிச்சயம் நிழலோடு இருக்கும். தாரார் அருளாளர்னு சொல்றச்சே பெருமாள் இத்தனை விதமான சேவைகளையும் சுவாமியினுடைய மனக்கண் முன்னாலே வந்து காட்டியிருப்பான். பெருமாள் போட்டி போட்டு காட்டுவான். நமக்கெல்லாம் இப்ப கோட உற்சவ திருக்கோலத்தை தியானம் பண்ணா அவர் தெரியறாரா, அதுக்கு அடுத்தது வசந்தோற்சவத்தை தியானம் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது தசமி மாலையை தியானம் பண்ணலாம். ஆனா சுவாமிக்கு அப்படி இல்ல. பெருமாளே அப்படி வந்து சினிமால காட்டுற மாதிரி 10 ஆக்ஷன் எடுத்துட்டு டபுள் ஆக்ஷன் சொல்ற மாதிரி 10 அவதாரத்திலே வந்து ஒரு உற்சவத்துல எப்படி இருப்பாரோ, 365 நாள் எப்படி இருப்பாரோ அப்படியான சேவைகளை எல்லாம் வந்து போட்டி போட்டுக்கொண்டு தேவப்பெருமாளே காட்டி கொடுக்கும்படியான ஒரு பக்தி, ஒரு ஞானம், ஒரு ஏற்றம் சுவாமிக்கு. ஆகையினாலே தாரார் அருளாளர் அப்படின்னு நிறைய மாலைகளை சூட்டி கொண்டிருக்கக்கூடிய தேவராஜன்னு சுவாமி அனுபவித்த போது, தேவப்பெருமாள் என்னென்ன மாலைகளை எல்லாம் எப்போதெல்லாம் சூட்டிக் கொள்கிறானோ அதெல்லாம் சுவாமிக்கு அப்படியே மனக்கண் முன்னாலே சேவையாக இருக்கும். பிரத்யட்சமாவே பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பக்கத்துல வந்து நின்றிருப்பான், அது சத்தியம். அது மட்டுமல்லாமல் தாளினை மேலும் தோளினை மேலும் சுடர்முடி மேலும் நன் மார்பின் மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் அப்படின்னு பெருமாளுடையதான திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் ஒரு அங்கத்திலும் திருத்துழாயை சாத்தின் இருக்கான் பெருமாள். பெருமாளுடைய திருமேனியிலே திருத்துழாய் மனம் கமழ்கிறதுன்னு அனுபவித்தார் நம்மாழ்வார். அந்த மாதிரி திருத்துழாய் மனத்தினாலே அப்படியே கமகமான்னு ஒளி வீசக்கூடியவனான தேவப்பெருமாள் அப்படின்றதும் இங்க அன்வயம். அவனுடைய தாள் நயந்து, தாள் அப்படின்னா திருவடி, நயந்து அப்படின்னா ஆசிரியித்து சரணடைந்து, அவனுடைய திருவடிகளை சரணடைந்தபடியினாலே விரும்பி துதித்து தோத்திரம் பண்ணி இந்த பிரபந்தத்தை பாடினார் அப்படின்னு சொல்ல வரார். திருவிடந்தை பதிகத்துல பரகால நாயகியோட அம்மா பாடினான். நின்றால் நயந்திருந்த இவளை என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே, நின்றால் நயந்து இருந்த இவள் அப்படின்னு பரகால நாயகிய அவ அம்மா கை காட்டுறா. உன்னுடைய திருவடிகள்ல விருப்பம் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு அடைந்தால் உன்னுடைய திருவடியைத்தான் அடைவேன் என்கிற வைராகியத்தோடு கூட
உன்னுடைய திருவடிகளை ஆசிரியித்து அந்த திருவடிகள் மேலேயே ஒரு காதல் கொண்டு வாழ்ந்தால் அந்த திருவடி நிழலில் தான் வாழ்வேன் என்று என்னுடைய பெண் பித்து பிடித்தவள் போல அமர்ந்து கொண்டிருக்கிறாளே பரகால நாயகி, அவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு பரகால நாயகியினுடைய தாயார் இடவந்தையந்தி பிரான கேட்டா. அந்த மாதிரி தேசிக நாயகி அடைந்தால் தேவப்பெருமாளுடையதான திருவடியை தவிர வேறொன்றை அடைய மாட்டேன் என்று பித்து பிடித்தவளாக பக்தியோடு கூட அவள் இடவந்த எந்தை பிரானுடைய தாள் நயந்தது போல இவள் தாரார் அருளாளருடைய தாளை நயந்து அனுபவித்து இந்த பாசுரத்தை பாடினாள். ஆக ஆழ்வார் வேற இல்லை, சுவாமி தேசிகன் வேற இல்லை. கலியன் வேற இல்லை, கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோனான சுவாமி தேசிகன் வேறவில்லை. தாரார் அருளாளர் தாள் நயந்து மனம் வீசக்கூடிய பல புஷ்பமாலைகளை சாத்திக் கொண்டு அதனாலே சுடர்விடக்கூடிய தேவப்பெருமாளினுடைய திருவடிகளை சரணடைந்து அடைக்கலப்பத்திலே சரணடைந்து அதனாலே அவன் திருவடிகளிலே காதல் பெருகி அடைந்தால் அந்த திருவடியைத்தான் அடைவேன் என்று சரணாகதி பண்ணிவிட்டார். எப்போது அந்த திருவடி நிழலிலே வாசம் பண்ண போகிறேன்னு ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். எப்படி காத்து கொண்டிருக்கிறார்? அவர் சொன்னது போல கல்யாணத்துக்கு நாள் என்னும் பிரம்மச்சாரி போலே காத்து கொண்டிருக்கிறார். அல்லது தேவப்பெருமாள பலவிதமான உற்சவங்கள்ல இந்த அர்ச்சாவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலேயே எனக்கு ஸ்ரீவைகுண்ட வாசம் கூட வேண்டாம்னு சொல்லும்படியான ஒரு அர்ச்சாவதார ராசிக்கியம், அர்ச்சாவதார ரசனை, அர்ச்சாவதார வெறி, அதோடு கூட ஆச்சரியமான தேவப்பெருமாளினுடைய அடியவராக சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்தார். அதனாலதான் நின்றால் நயந்து அப்படின்னு சாதிக்கிறார். எப்ப பாரு சாப்பிடுற வேலைதான் சுவாமி இவருக்கு, எப்ப பாரு தூங்குற வேலைதான் இவருக்குன்னு சொல்ற மொழிய தமாஷா. அந்த மாதிரி எப்ப பாரு தேவப்பெருமாள் அவருடைய திருவடி இதுதான் காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லும்படியா அந்த அளவுக்கு தேவப்பெருமாளினுடைய திருவடிகளிலே நயந்து மெய்விரத நன்னிலத மேன்மை இது மொழிந்தேன், மெய்விரத நன்னிலத்து மேன்மை இது மொழிந்தேன். மெய்விரதம் சத்தியவிரதம், நன்னிலம் க்ஷேத்திரம், சத்தியவிரத க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை மேன்மையை பெருமையை மொழிந்தேன் சொன்னேன். இதுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா இதுவரை பாடின இந்த 28 பாசுரங்களும் மெய்விரத மான்மியம், சத்தியவிரத க்ஷேத்திரத்தினுடையதான மகாத்மியம், சத்தியவிரத க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை இது மாதிரி யாராலையும் சொல்லிவிட முடியாதுன்னு அர்த்தம். நாம புரிஞ்சுக்கணும். மெய்விரத நன்னிலத்து மேன்மை இது மொழிந்தான். சுவாமி மொழிந்தேன்னு சொல்லல, மொழிந்தான் அப்படின்றார். அதுக்கு 2 அர்த்தம். ஒன்னும் நான் சொல்லல, எனக்குள்ள புகுந்து தேவப்பெருமாளே சொன்னான் அப்படின்னு ஒரு அர்த்தம். எப்படியானா நம்மாழ்வார் திருவாய்மொழி அருளி செய்து விட்டு நான் பாடவில்லை, எனக்குள் இருந்து பெருமாள் பாடவித்தான், என்னை கொண்டு தன்னை இன்கவி பாடிய பரமன் ஈசன் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி தன்னுடைய பெருமையை, தன்னுடைய கஷேத்திரத்துடைய பெருமையை தேவப்பெருமாளை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் பெருமாளுடைய பெருமையை உள்ளது உள்ளபடி அவனை தவிர யாரால தெரிவிக்க முடியும்? எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தானே. ஆகையினால மொழிந்தான் தேவப்பெருமாள் என்னை கொண்டு என்னை அனுப்பிரவேசித்து, எப்படி வெள்ளை பரிமுகர் தேசிகராய் விரகால் அடியோம் உள்ளத்தெழுதியது ஓலையிலிட்டனம்னு அங்க சாதிச்சாரோ ரகசியத்திரை சாரத்திலே, அந்த மாதிரி மெய்விரத மான்மியத்தை எனக்குள் புகுந்து என் மூலமாக அருளி செய்தவன் தேவப்பெருமாள் தான் அப்படின்ற ரகசியம் ஒண்ணு. இன்னொன்னும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் பாருங்க. அடியன் சின்ன வயசுல அடியனுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அடியனுக்கு அருளி செயல் ரொம்ப ஊற்றம் ஜாஸ்தி. அதனால சின்ன வயசுல வெறும சந்தை சொல்லிக்கிறது, வெறும வாசிக்கிறது அதோட நிறுத்த மாட்டேன். நிறைய வியாக்கியானங்கள் எல்லாம் வாசிப்பேன். நிறைய எப்பவும் அதுதான் நினைச்சுட்டு இருப்பேன். இந்த பாசுரத்துக்கு இப்படி அர்த்தமா இருக்குமோ, அப்படி அர்த்தமா இருக்குமோ, இல்ல என்னெல்லாம் கண்ணில் படுறதோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு பாசுரத்தை வச்சு காமெடி பண்றது, அந்த மாதிரி எல்லாம் கூட சின்ன வயசுல உண்டு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில ஒரு பாசுரம், என்ன பாசுரம்னா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா திடீர்னு மறந்து போயிடுத்து. என்ன சந்தேகம் அப்படின்னா, ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் கடைசியில பலஸ்ருதி சொல்றச்ச சடகோபன் சொன்ன, கலிகன்றி சொன்ன, கோதை சொன்ன அப்படின்னு எல்லாம் இன்னமோ வேற யாரோ சொன்ன மாதிரி இவெல்லாம் சொல்றாளே. அதனால அந்த 11 பாசுரம்னா 10 பாட்டு மட்டும்தான் ஆழ்வார் எழுதியிருப்பார். 11வது பாசுரம் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் அவருடைய பெருமையை சொல்லி இவ ஆட் பண்ணிருக்கா? இல்ல 10 பாசுரம் இருக்குன்னா 9 பாசுரங்கள் தான் ஆழ்வார் பாடினார். 10வது பாசுரம் அந்த ஆழ்வார்களிடத்துல பக்தி உடையவர்களான நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் சேர்த்திருப்பான்னு எல்லாம் நினைச்சுன்றது உண்டு. சின்ன வயசு தானே, அப்ப நமக்கு தெளிவு போறாது. என்ன ஒன்னாலும் நினைச்சுக்கலாமோ இல்லையோ. எதனால அப்படி நினைச்சுட்டேன்னா, நான் சொன்னேன் நான் பாடினேன்னு சொல்லாம
இன்னொருத்தர் சொல்ற மாதிரி சடகோபன் சொன்ன, அவர் சொன்ன, கலியன் சொன்ன, இவர் சொன்னு மத்தவாள் கை காட்டுற மாதிரி சொல்றாளே இவாள்லாம் அப்படின்னு நினைச்சது உண்டு. இதுல ரெண்டு தாத்பரியம் என்னன்னா, ஒன்னும் அகங்காரம் கூடாது. நான் பண்ணினேன், நான் சொன்னேன், நான் கொடுத்தேன், நான் சொன்னேன், இது பண்ணவே கூடாது. ஆகையினாலே அந்த அகங்காரம் தவிர்ப்பதற்காக நான் அப்படின்ற வார்த்தையை விட்டுடுறான்றது ஒண்ணும். இன்னொன்னும், காவியங்கள் இதெல்லாம் இயற்றச்ச அந்த கவிகள் தன்னை இன்னொருத்தர் போல சொல்லிக்கிறது அப்படின்றது அந்த சாஸ்திரத்தினுடையதான ஒரு தர்மம். அது சுவாமி தேசிகனே ஒரு சங்கல்ப சூரியோதய நாடகம் எழுதுறார், இல்ல காளிதாசன் ரகுவம்சம் முதலான காவியங்கள் எல்லாம் எழுதுறான், இல்ல வால்மீகி ராமாயணம் பண்ணார். அந்த மாதிரி யார் எந்த காவியத்தை பண்ணாலும் அந்த காவிய கர்த்தாக்களான கவிகள் அவ பேரை சொல்லி அவன் பண்ணினான், அவன் சொன்னான், அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். அது அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் மெய்விரத மான்மியம்னு சொல்லக்கூடியதான இந்த ஆச்சரியமான ஒரு காவியத்தை பண்ணின கவி சிம்மமானபடியினாலே தன்னை கவிகளினுடைய மரபின்படி மொழிந்தான் அப்படின்னு குறிப்பிட்டுக்கிறார் அப்படின்றது இரண்டாவது விஷயம். இது ஆழ்வார்களுடைய விஷயத்திலையும் பொருந்துருது. ஆழ்வார்கள் எல்லாம் தங்களை காவிய நாயகர்களாக எம்பெருமானை பற்றின பக்தி காவியத்தை, காதல் காவியத்தை, சரணாகதி காவியத்தை புனைந்த கவிகள் தானே வாழலாம். அஷ்டபுஜகரம் பாசுரத்துல கலியன் என்ன சொன்னார்? இன்தமிழ் பாடும் பரம கவிகள் தாம் வணங்கும் தேவர் இவரார்கள்னு அட்டபுஜகரத்தேன் என்றாரே. இன்தமிழ் பாடும் பரம கவிகள் அப்படின்னு ஆழ்வார்களை குறிப்பிட்டார் கலியன். அந்த மாதிரி கவிகள் அப்படின்றது ஆழ்வார்களுக்குடையதான ஒரு சிறப்பு திருநாமம். அதனால ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான பத்தின பக்தி காவியம், காதல் காவியம், சரணாகதி காவியமான அருளிச் செயலை வடித்த கவிகளானபடியினாலே அவ கவி மரபிலே, கவி தர்மத்திலே தன்னை இன்னொருத்தர் போல சொல்லுண்டான். அதே மாதிரி 14வது ஆழ்வாராக வந்த சுவாமி தேசிகன் ஆழ்வார்களினுடைய மறு அவதாரமா, ஆழ்வார்கள் 12 பேரினுடைய சமுதாய அவதாரம், 12 பேரும் சேர்ந்து சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணி, சுவாமி நீங்க எல்லாம் பெரிய மகான்கள், நிறைய பக்தி உண்டு, ஞானம் உண்டு, அந்த காலத்துல இருந்தீங்க, 4000 பாசுரம் பாடிருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் எங்க சுவாமி இதெல்லாம் புரியும் போறோம், எங்க சுவாமி எங்களுக்கு அவ்வளவு சமயம் இருக்கு, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டா, கவலைப்படாதங்க, சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணி அதை அப்படியே 10% சுருக்கி கொடுக்கிறேன்னு சொல்றது போல ஆழ்வார்களே சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணி தேசிக பிரபந்தத்தை அனுகிரகிச்சிருக்கார் அப்படின்னு அனுபவிக்கலாம். அதுதான் விஷயம். மொழிந்தான்னு சொல்றதுக்கு நான் சொல்லல, தேவப்பெருமாள் சொன்னான்னு ஒண்ணு. ரெண்டாவது, கவி தர்மப்படி தன்னை இன்னொருத்தர் சொல்வது போல சொல்லிக்கிறார் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு அனுபவமும் உண்டு. நமக்கு பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணினாலோ அதுதானே நாமளும் பண்ணணும். அந்த மாதிரி சுவாமி திவ்ய பிரபந்தம் பாடின ஆழ்வார்களை அவளை போல தமிழ்ல பாசுரங்கள் பாடக்கூடிய கவியானபடியினாலே இவர் அவளையெல்லாம் பூர்வாச்சாரியாலா வச்சுண்டு அவ போன வழியிலேயே போனோன்னு பலஸ்ருதியில தான் சொன்னேன் என்று தான் என்கிற அந்த அகங்காரம் தோற்றாமல் கூட மத்தவா சொல்றது போல சொன்னான், மொழிந்தான் அப்படின்னு அந்த தர்மத்தை அனுசரித்து ஆழ்வார்கள் போன வழியிலேயே போகிறார் அப்படின்னு வேம்பெரிய விருதரநீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று எம்பனின்றோம். அப்படி இருந்தாலும் நான் பெரியோம் அல்லோம், நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே. சுவாமி பெரிய பெருமாளே வேதாந்தாச்சாரியன்னு சொல்லிட்டார், அதனால எல்லாம் தெரியும் எனக்குன்னு நான் ஒரு நாளும் நினைச்சுட்டது இல்ல. எனக்கும் நல்லது கெட்ட சொல்றதுக்கு பெரியவா இருக்கான்னு நான் நம்புறேன், அவளை போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நைச்சான சந்தானம், தன்னுடைய பணிவை தெரிவித்தார் சுவாமி. குறிப்பா இதை எங்க சொன்னாருன்னு பார்க்கணும். அமலநாதிபிரானுக்கு வியாக்கியானம் பண்றச்ச சொன்னார். அப்போ சுவாமியினுடைய மனசுல அந்த பெரியவர் யாரு? திருப்பான ஆழ்வாரை அந்த பெரியவரா சொல்றார். ஏன்னா வேதியர் தாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இதுவென்று விளம்பினோமே அப்படின்னு, வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விருட்சம். அப்படின்னா அந்த விருட்சம் தோன்றுவதற்கு காரணமாக மூலமாக இருக்கக்கூடிய விதை இருக்கிறதே, வித்து, அதுதான் அமலநாதிபிரான். அப்படின்னா அந்த அமலநாதிபிரான்னு சொல்லக்கூடிய 10 பாசுரத்தில இருந்து மொத்த வேதத்தையும் கொண்டாட முடியும் அப்படின்னு அர்த்தம். எப்படியானா சின்ன விதையில இருந்து பெரிய விருட்சம் வரதோ அந்த மாதிரி அமலநாதிபிரான்ல இருந்து அத்தனை வேதாந்த விஷயங்களையும் கொண்டாந்துட முடியும்ன்றது சுவாமி தேசிகனுடையதான தீர்மானம். அந்த விசேஷமான ஞானத்தையும் பக்தியையும் உடைய திருப்பாணாழ்வாரை எனக்கு பெரியவர், எனக்கு பூர்வர், எனக்கு ஆச்சாரியன் போல அவர் இருக்கார் நல்லது சொல்றதுக்கு. எனக்கு அவரெல்லாம் 10 பாசுரத்துல வேதத்தை மொத்தத்தையும் கொட்டினவர். அவர் இருக்கிறச்ச நானெல்லாம் என்ன வேதாந்தாச்சாரியன்னு சொல்றது போல சுவாமி தன்னை தாழ்த்தி கொள்கிறார் அப்படின்னு அனுபவிக்கணும். அப்பேற்பட்ட சுவாமி
அவளை அடி ஒற்றி மொழிந்தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்றது ஒரு ரசம். எப்படி சொன்னார் தெரியுமோ? கையில் கனி போல கண்டு கையிலங்கு நெல்லிக்கனி. அதாவது இளமர காயா சொல்றதுன்னு ஒண்ணு. அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பா. கடைசியில என்ன சொல்ல வரான்றது எதிரில் இருக்கிறவளுக்கு புரியாது. கேட்டா சொல்ற விஷயத்துக்கு ஒரு பெருமை இருக்கணும், ஒரு கௌரவம் இருக்கணும், ஒரு மிடுக்கு இருக்கணும், அப்படிதான் சொல்லணும். டைரக்டா சொன்னா அதுக்கு மவுஸ் போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அது பிரயோஜனம் இல்லை. அது இளமர காய் போல. அதாவது ஒருத்தன் நன்னா பசிக்கிறது, ஒரு காயை பறிச்சு தலிகை பண்ணி சாப்பிடலாம், அல்லது ஒரு பழத்தை பறிச்சு பசியை தீர்த்துக்கலாம்னு ஒரு மரத்துக்கிட்ட போறான். நன்னா பெரிய காய் இருக்கு, அந்த காயை திருத்தி தலிகை பண்ணா குடும்பமே சாப்பிடலாம் 2 வேளைக்கு. அல்லது அந்த பெரிய பழத்தை பிரிச்சு சாப்பிட்டாலே வயிறார அந்த குடும்பம் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம். ஆனா அதை பெருசா ஒரு இலை மறைச்சுட்டு இருக்கு. ஐயோ பாவம் பசியில இருக்கான், அந்த காயையோ பழத்தையோ இலை மறைச்சுட்டு போய் பார்த்தான், காயம் காணும் பழமும் காணும், வெறும் வயித்தோட பட்னியோட வந்து தீர்த்தம் சாப்பிட்டு படுக்கிறான் பாவம். அந்த காயோ பழமோ இருந்து என்ன பிரயோஜனம் சுவாமி? பசியில தீர்த்தம் சாப்பிட்டு படுக்கிறான் பாவம். அவனுடைய பசியை தீக்காததான காயோ பழமோ இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி நேரடியா சொல்லாமல் இந்த சுத்தி வளைச்சு சொல்றதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனா சுவாமி என்ன தெரியுமா? கையில் கனி போல. அவ்வளோ பசியோட ஏதான ஒரு காயோ பழமோ இருக்காதான்னு ஆசையா குழந்தையாட்டமா மரத்தடியில போய் நிக்கிறானே, பசி வருத்த வயிறு துடிக்க, அவன் கையில அப்படியே ஆச்சரியமா யாரானோ உள்ளங்கையில ஒரு பழத்தை கொண்டாந்து வச்சு, இந்தாப்பா நன்னா சாப்பிடு, பசி தீரு அப்படின்னு சொல்றான்னா எப்படியோ அந்த மாதிரி நான் மெய்விரத மான்மியத்தை சொன்னேன். இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். பிரம்மாண்ட புராணம், பத்ம புராணம், அப்புறம் இன்னொரு புராணம்னு மொத்தம் 3 புராணங்கள்ல சொல்லப்பட்டது தேவபெருமாளுடைய ஸ்தல புராணம். அதுல பிரதானமா பிரம்மாண்ட புராணம்னு வச்சுட்டா கூட 11 அத்தியாயம், கிட்டத்தட்ட 1000 ஸ்லோகங்களுக்கு மேலே. அவ்வளோ எல்லாம் படிச்சு நாமெல்லாம் ஸ்தல புராணத்தை அனுபவிச்சுடுவோமா? ஆனா இங்க 29 பாசுரத்துல சொல்லிட்டாரு. இது எப்படின்னா இலைமறை காய் போல் அல்லாமல் கையில கொண்டாந்து அப்படியே பழத்தை வச்சு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி. அதனால கையில் கனி போல கண்டு சொன்னேன். கையில் கனி போல சொன்னேன், இந்தப்பா பழம் சாப்பிடுன்னு கையில வச்சுட்டேன், எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கோங்க. சரி, அது என்ன கண்டு? இந்த ஸ்தல புராணத்தை எல்லாம் ஏதோ புஸ்தகத்தை பார்த்து அப்படின்னா ஸ்டார்ட்டா சுருக்கி அப்படி காப்பி பேஸ்ட் ஒர்க் எல்லாம் பண்ணல. இல்ல யாரோ எங்கேயோ உபன்யாசத்துல சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுன்னு வந்து எழுதி வைக்கல. கண்டு எம்பெருமான் எனக்கு பண்ண அனுகிரகத்தினாலே இந்த ஸ்தலத்தினுடைய மேன்மை, மெய்விரத நன்னிலம்னு சொல்லக்கூடிய சத்தியவிரத கஷேத்திரத்தினுடைய மேன்மையை நான் கண்டேன், என் கண்ணால பார்த்தேன், நான் அனுபவித்தேன். நான் பல காலம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். காஞ்சிபுரத்துல பிறந்து வாசம் பண்ணி இந்த கஷேத்திரத்துக்கு ஸ்தல புராணத்திலே சொல்லப்பட்ட பெருமைகள் எல்லாம் வெறும ஒரு ஸ்தோத்திரத்தை ஒரு கஷேத்திரத்தை புகழணும்ன்றதுக்காக சொல்லப்பட்ட ஆசை வார்த்தைகள் மட்டுமா, புகழ்ச்சி வார்த்தைகள் மட்டும்தானா, அல்லது நிஜமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ரீதியில ஒருத்தன் வந்து தங்கி வாழ்ந்து பார்த்தானா கூட அவனே இதெல்லாம் சத்தியம்தான், ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாதுன்னு சொல்லிடுவான். அந்த அளவுக்கு இந்த மெய்விரத நன்னிலத்தினுடைய மேன்மை வாஸ்தவமானது என்பதை நான் என் வாழ்நாள் முழுக்க கண்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அப்படி நான் கண்டதை, நான் அனுபவித்ததை, நான் சாட்சாத்காரம் பண்ணினதை சத்தியமா நான் அனுபவிச்சதுதான் இங்க சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு சுவாமி. படியன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சுவாமி சொன்னதை, ஸ்தல புராணம் எழுதி வச்ச பெரியவா சொன்னதை, இன்னும் 4 பெரியவா சொன்னதெல்லாம் கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்படி சொல்லல சுவாமி, கண்டு சொன்னார். ஆழ்வார்கள் எப்படியானா எல்லாத்தையும் கண்ணால பிரத்யக்ஷீகாரம் பண்ணி வெளியிட்டாலோ திவ்ய பிரபந்தமா, அந்த மாதிரி ஆச்சரியமா சுவாமி தேசிகன் மெய்விரத நன்னிலத்தினுடைய மேன்மையை, தேவப்பெருமாளுடையதான பெருமையை, தேவப்பெருமாளுடைய கஷேத்திரத்தினுடைய பெருமையை கண்டு அனுபவித்தார் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னும் சில விஷயங்கள் மட்டும் உண்டு. என்னன்னா, தேவப்பெருமாளினுடைய பெருமையை சொல்றேன்னு இந்த பிரபந்தத்தை ஆரம்பிச்சார் சுவாமி. ஆரம்பத்துல பாத்தீங்களான்னா, தூணில மெய் விரதத்து தோன்றி நின்ற கொண்டல் அருள் குணமே நாம் கூறுகின்றோம் அப்படின்னு தேவப்பெருமாளினுடைய பெருமையை நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறச்ச. ஆனா முடிக்கிறச்ச என்னன்னு முடிச்சாரு சுவாமி, மெய் விரத நன்னிலத்து மேன்மை இது மொழிந்தான் அப்படின்னு சத்தியவிரத கஷேத்திரத்தினுடைய பெருமையை, தேவப்பெருமாள் வசிக்கிற காஞ்சிபுரத்தினுடைய பெருமையை சொன்னேன்னு முடிக்கிறார் சுவாமி. இது ரெண்டும் முன்னுக்கு பின் முரணா விரோதமா இருக்கு. நான் பெருமாளை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு காஞ்சிபுரத்தை சொல்லி முடிச்சாருன்னா என்ன அர்த்தம்? எது சரி இதுல அப்படின்னா, இதுக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது. எப்படின்னா, தர்மசாஸ்திரம் சொல்றது பிரசஸ்திஹி ச ராஜ்ஞா யதபி ச புரி கோச்ச கதனம் அப்படின்னா, ஒரு நாட்டை புகழறதுன்றது அந்த ராஜாவை புகழறது போலதான்.
இப்ப விஜயநகர சாம்ராஜ்யத்தை பத்தி பெருமையா ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அதெல்லாம் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா யாரோ அவரால வந்த பெருமை. அந்த நாட்டுல திருட்டு இல்ல, கொலை இல்ல, களவு இல்ல, பசி இல்ல, பஞ்சம் இல்ல, பெண்கள்லாம் ராத்திரியோட தைரியமா நடமாடலாம், பயம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அந்த நாட்டை திறமையா ராஜா திறம்பட நிர்வாகம் பண்றான்னு அர்த்தம். யாரும் அங்க கஷ்டமே படல அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி எல்லாரையும் ராஜா சந்தோஷமா வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். எப்படி ஒரு தேசத்தை சொன்னால் அது அந்த ராஜாவை புகழ்ந்ததாகிறதோ அந்த மாதிரி காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய இந்த சத்தியவிரத கஷேத்திரத்தை கொண்டாடினால் அது சாட்சாத் இதனுடைய ராஜாவாகவும் எல்லா லோகங்களுக்கும் ராஜாவாகவும் இருக்கக்கூடிய தேவராஜனை வரத ராஜனை குறிக்கிறது. அதனாலே சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ராஜ்யம். அதை பத்தி நான் ஒரு பிரபந்தம் முழுக்க புகழ்ந்ததெல்லாம் அதனுடைய ராஜாவான பேரருளாளனையே சேரும். ஒரு ராஜ்யத்துக்கு யாராலே பெருமை? அந்த ராஜாவாலே பெருமை. அந்த ராஜா ராஜாவாக இருந்து கொண்டு ராஜ்யம் பண்றதுனாலதான் ராஜ்யமா இருக்கு. அதனாலே தேவப்பெருமாளை பத்தி புகழறேன்னு ஆரம்பிச்சுட்டு காஞ்சிபுரத்தை பாடி முடிச்சார் அப்படின்றது விரோதத்திற்கு இடமல்ல. ஏனென்றால் மெய்விரத நன்னில மாகாத்மியமும் கூட பேரருளாளருடைய மாகாத்மிய பரியவசாயி ஆகையாலே சமஞ்ச சமேயாம் அப்படின்னு வியாக்கியானம். காஞ்சிபுரத்தை புகழறமே தீர்த்தம் இப்படி, வேகவதி நதி எப்படி, புண்ணியகோட்டை விமானம் இப்படி, அஸ்திகிரி மலை இப்படி அப்படின்னு எல்லாம் புகழறோமே, இதெல்லாம் எதனால ஏற்பட்ட பெருமை? தேவப்பெருமாளினுடைய அவதாரத்தினாலே அவன் திருவடி சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட பெருமை. தேவப்பெருமாளே இல்ல அந்த கஷேத்திரத்துக்கு என்ன பெருமை இருக்கும்? இத்தனை பெருமை இருக்குமா? ஆகையினாலே இதெல்லாம் தேவப்பெருமாளாலதான் வந்தது. ஆகையினால இதெல்லாம் புகழறது எல்லாத்துக்கும் மூல காரணமான அவனை புகழ்ந்ததாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், இதுல எந்த விதமான முரணும் கிடையாது அப்படின்னு சொல்றார். இதுல சுவாமியே மெய்விரத நன்னிலத்து மேன்மை இது மொழிந்தான் அப்படின்னு சொன்னதுனால அதுவே தலைப்பா மெய்விரத மான்மியம் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துடுத்து. சத்தியவிரத கஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றது போல தமிழ்ல மெய்விரத மான்மியம் அப்படின்னு பேர் வந்துடுத்து. இப்படி ஆச்சரியமா இந்த பிரபந்தத்தை சத்தியவிரத கஷேத்திரத்தினுடைய பெருமையை தேவப்பெருமாளினுடைய திருவடிகள்ல இருக்கக்கூடிய ஆசையினாலே, காதலினாலே, பக்தியினாலே நான் பண்ணினேன் அப்படின்னு சுவாமி இந்த பிரபந்தத்தை தலைக்கட்டி முடிச்சுட்டார். இதோட நமக்கும் மெய்விரத மான்மிய விஷயங்கள் முடிகிறது. இனி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டோ இந்த கஷேத்திர தலைப்பை முடிச்சுட்டோ அடுத்த கஷேத்திரமான திருப்புக்குழிக்கு போக வேண்டிய சமயம் வந்துடுத்தோ. இதோட முடிச்சுக்கிறேன் அடியன் இன்னைக்கு. நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்புஷ்ட சிந்தாபதமாபிரூப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாசஹ ஸ்ரீரார்த்தூ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.